ஈசாக் யாக்கோபை என்ன பண்றாங்க, அவர் அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறான்? சர்வவல்ல தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. சர்வவல்ல தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாரா. அன்று ஈசாக்கு யாக்கோபு அதாவது ஈசாக்கு யாக்கோபுகளை சொன்னார், சர்வவல்ல தேவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதே மாதிரிதான் என்ன பண்ணாரு? யாக்கோபை சர்வவல்ல தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். கோலோட தடியோட போனவர் 2 பரிவாளத்தோடு என்ன பண்ணாரு? கடந்து வந்தார். அல்லேலூயா. இந்த நாளே சர்வவல்ல தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆமா. இப்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஆமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹலோ செக் செக். ஹலோ 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 செக். காலையில் எல்ஷடாயை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு வந்தேன். எல்ஷடாயை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. காலையில் சொன்னதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், நமக்கு விடுதலை தேவைப்படுவதற்கு முன்பு, சுகம் தேவைப்படுவதற்கு முன்பு, சமாதானம் தேவைப்படுவதற்கு முன்பு நமக்கு என்ன தேவைன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற அந்த வெளிப்பாடு தேவை என்று தேவன் விரும்புகிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் மறந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் காட்டில் போயிட்டு ஒரு வழி தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரூட்டு தெரிஞ்சவர்கிட்ட போய் ரூட்டு கேட்டுக்கலாம் இல்லைங்களா? இல்லைங்க, ஒரு இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தில் படிச்சாதான் ரூட்டு தெரியும்னா, இத்தனையும் நீ தான் படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு ரூட்டு தெரியல, அவன் எழுதிருக்க லாங்குவேஜோ புரியல, நம்ம எப்படி ரூட்டு கண்டுபிடிக்க போறோம்? முடியாது. ஒருத்த மண்டையை போட்டு உடச்சி ரூட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அதுகிட்ட போயிடலாம். நான் என்னையே சொல்லல, ரூட்டு கண்டுபிடிச்சவர் ஆபிரகாம். ஆமீன்னு சொல்லுங்களேன். அவரை வச்சு பேசுறேன். ஏதோ நான் ரூட்டெல்லாம் கண்டுபிடிக்கல. அவரு 24 வருஷம் அட்டம் அடிச்சு பாஸ் பண்ணி 25வது வருஷம் தான் பாஸ் பண்ணாரு. அவனுக்கே தெரியாது அவன் எங்க ஃபெயில் ஆனா எப்படி பாஸ் ஆனான்னு கூட தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் மாதிரி 1ஆம் நம்பர் அவிசுவாசி யாரும் கிடையாது, ஆபிரகாம் மாதிரி 1ஆம் நம்பர் விசுவாசி யாரும் கிடையாது. அது வரைக்கும் அவன் நம்பாம இருந்தான். ஆனா கர்த்தர் நல்லவர், அவனுடைய அவிசுவாசத்தெல்லாம் கர்த்தர் மறந்துட்டு, இப்ப இருந்து நீ விசுவாசா கூட உன்னை விசுவாசின் தகப்பனாய் நான் உன்னை முடிச்சு விட்டுகிறேன்னு சொல்லி கர்த்தர் அவனை மாற்றிட்டார். இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறேன்னா, நம்பர் 1 அவிசுவாசி இருந்த அந்த ஆபிரகாமே நம்பர் 1 விசுவாசியாய் தேவனால் மாற்ற முடியுமானால், உங்களையும் என்னையும் தேவனால் ஒரு நல்ல விசுவாசியாக மாற்ற முடியும். அதனால நீங்க பழைய வாழ்க்கையை குறித்து யோசிக்க வேணாம், சிந்திக்க வேணாம். எனக்கு விசுவாசம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் இறங்கிட்டாருன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்குதான் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிடும். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், சிபிஎம் பாசஸ் எல்லாம் அப்படியே அவங்க பிரசங்கத்தை நான் கேட்கவே மாட்டேன். என்ன 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட மோசமா பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு இருப்பேன். ஆனா கர்த்தர் அவங்களை கையில் எடுத்து பயன்படுத்தின பின்பு சடனா அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் எவ்வளவு பெரிய பாஸ் நின்று வியாக்கியானம் பண்ண முடியாத வெளிப்பாடுகளோடு எல்லாம் அதே மனுஷன் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன். கிட்ட நின்று பேச முடியாத அளவுக்கு அக்கினி இருக்கும். அப்படி அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படி ஒரு வாழ்க்கை மாறுமா? ஆண்டவரோடு சேரும் பொழுது, ஆண்டவரோடு ஒரு மனிதன் ஐக்கியப்படும் பொழுது தலைகளாய் கர்த்தர் மாற்றி அஞ்சிட்டு போயிடுவார். ஆனால் நீங்க ஒன்றும் பயப்படவே கூடாது. நமக்கு தேவை நம்ம ஆண்டவரோடு சரியா இருக்கிறோமா, போறோமா, வரமான்னு பார்த்துட்டு நம்ம எதுலையுமே நம்ம இழந்து விடாதபடி பார்த்துக்கணும். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன அந்த காரியங்கள் என்று சொல்லும் பொழுது, தேவன் சர்வ வல்லமுடைய தேவன். இவனுக்கு குழந்தை தேவை. 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணாரு, 100வது வயசுல தான் குழந்தையை கொடுத்தாரு. குழந்தையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பேர் என்னன்னா, என் நாமம் எல்ஷடாய் அப்படின்னு சொன்னார். என் நாமம் எல்ஷடாய். அப்ப அவரை குறித்து அந்த வெளிப்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க சொல்லும் போது மோசே கேட்கறான், ஆண்டவரே நான் போய் கேட்டா அவன் சாமி பேர் என்னன்னு கேட்பானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் எல்ஷடாய்ங்கிற பேர்ல வெளிப்பட்டேன். அங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. நான் சர்வ வல்லமுடைய தேவனா வெளிப்பட்டேன், ஆனால் யெகோவாங்கிற பேர்ல நான் வெளிப்படல, இப்போ நான் யெகோவாங்கிற பேர்ல வெளிப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப படிப்படியாக தன்னை வெளிப்படுத்தினார். மோசே வளரும் பொழுது யெகோவா நிஷி என்று பேர் போட்டான். அந்த யுத்தத்துல ஜெயிக்கும் பொழுது அப்ப பெலிஸ்தர்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிக்கும் போது, ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே, அவங்க ஒரு வெளிப்பாடு. யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? ஜெயம் கொடுக்கிற. அப்ப அது வரைக்கும் தெரியாதா மோசேக்கு? தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. கர்த்தர் தான் ஜெயம் கொடுப்பான்னு தெரியாதா? இங்க இருக்கிற ஏசையா உங்க பேர் என்ன?
யோசுவா மாத்திரம் அறிஞ்சா பரவாயில்ல, உலகமே அறியணும். மோசேக்கே அப்பதாங்க வெளிப்பாடு கிடைச்சிருக்குது. மோசேக்கே, அதாவது என்ன சொல்றேன்னா, வெற்றி கொடுக்கிறவர் கர்த்தர்னு தெரியும். ஆனா எந்த வழியில எந்த மெத்தடை பயன்படுத்தி அவர் வெற்றி தருகிறார் என்று மோசே கண்டுபிடிச்சான். இவனுடைய பட்டயம் அல்ல வெற்றி தருவது, இவரு கை தூக்கிட்டு இருந்தா அங்க வெற்றி. ஒரு ஊழியக்காரனுடைய கை விசுவாசிகளுக்காக உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுதான் விசுவாசிக்கு வெற்றியை ஒழிய விசுவாசி சும்மா ஒண்ணு வெற்றி வந்து பூந்துக்கிட்டு வரல. நீ எவ்வளவு உன் கத்தி உன் பட்டயம் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் உன் பட்டயம் உனக்கு வெற்றி தராது. இந்த ஊழியக்காரனுடைய கை தூக்கிட்டு இருக்கும் போது யுத்தம் ஜெயிக்குது, கை கீழே போகும்போது யுத்தம் தோக்குது. அதை கண்டுபிடிச்சான் மோசே. அவனுக்கே அவனுடைய அருமை மலையில போய் காமிச்சார். புரியுதுங்களா? அதனாலதான் ஆஹா ஆண்டவரே நானும் பெருமை பாட்ட முடியாது, ஏன்னா என் கை தூக்க முடியல, எனக்கு 2 சப்போர்ட் தேவை இல்லைங்களா? நான் கை தூக்கிட்டு இருந்தா படம் ஜெயிக்குமா? அவனும் கத்தி யூஸ் பண்ணணும். அவன் கத்தி தான் ஜெயிச்சுதா? கிடையாது. யாரும் பெருமை, இப்ப 2 பேரும் கை தூக்குனாங்க, அவங்க பெருமை பாராட்ட முடியுமா? இவன் கையை தூக்குனா ஜெயிக்க முடியுமா? முடியாது. மோசே கை தூக்குனா தான் ஜெயிக்க முடியும். இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் அடிச்சார் கர்த்தர். அப்ப ஒருவனும் பெருமையை பாராட்ட கூட. அப்ப வெற்றியை தருகிற தேவன் என்று தெரியுங்க, ஆனா எப்படி தருகிறார் என்கின்ற வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அவருடைய ஒவ்வொரு நாமத்திலையும் ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. அதான் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அப்ப நீதிமான் அதுல ஓடி சுகித்திருப்பான் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம், கவனிப்போம். அப்ப அவருடைய நாமம் என்று சொல்லும் போது அவருடைய கேரக்டர், இது மாத்திரம் மறந்துடக்கூடாது. அவருடைய நாமம்ங்கிறது கேரக்டர். யாக்கோபு கிட்ட பேர் கேட்கும் போது கூட உன் கேரக்டர் என்னன்னு தான் கேட்டார். அப்ப அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டார் கர்த்தர். சரி, அப்ப அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை விளங்கும் பொழுது, விளங்கிக் கொள்ளும் பொழுது, எல் ஷடா என்றால் என்னன்னு சொல்லும் போது, எல் என்றால் சர்வவல்லமுடைய தேவன், ஷடா என்றால் மார்பகம் பெருத்தவர். இது ரெண்டையும் சேர்த்து படிக்கும் பொழுது என்ன சொல்லப்படும்னா போஷிப்பதில் வல்லவர், போஷிப்பதில் வல்லவர். சில பேர் பொய் சொல்வதில் கில்லாடின்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஆனா கர்த்தர் சொல்றாரு போஷிப்பதிலே நான் வல்லவர். அப்ப என்ன சோறு மாத்திரமா? அங்க ஆபிரகாமுக்கு சோறா கொடுத்தாரு? இல்லைங்க, அவனுக்கு பலனை கொடுத்தார். சாராளுக்கு இளமையை கொடுத்தார், அழகை கொடுத்தார். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, அதனாலதான் அவர் எல் ஷடாயின் வெளிப்பட்டார். அப்ப இந்த வெளிப்பாடு ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கையை தலைகளாக மாறிவிடும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றின கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையும் தலைகளாக மாற்றுவார். இப்ப நமக்கு தேவை என்னன்னா, எல் ஷடா யாரு, எல் ஷடாய்னா என்ன, அவரால் என்ன முடியும், அவரால் எப்படி கொடுக்க முடியும், நம்ம அதை தியானிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள் நிச்சயமா தலைகளாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்க இந்த எல்ஷடாயை பத்தி நான் இப்ப சொன்ன மாதிரி தான், எங்க சபையில என்னைக்கு எல்ஷடாயை பத்தி பேசணும் அன்னையிலிருந்து எங்க பிள்ளைங்களோட ஜபமே மாறி உட்காந்து கிடக்குது. எப்ப வாயத்தா இருந்தாலும் அது எனக்கு பிரசங்கம் பண்ணுது, பாஸ்டர் எல்ஷடாய் அப்படிங்க. எனக்கு என் பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணுது, எல்ஷடாய் பாஸ்டர், ஆண்டவர் எல்ஷடாய் பாஸ்டர், எனக்கு அவர் தருவாரு பாஸ்டர். ஞானம் வேணுமா, நான் கத்தட்ட போறேன். அறிவு வேணுமா, நான் கத்தட்ட கேட்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லையா, நான் கத்தட்ட போறேன். எனக்கு வீடு வேணுமா, கத்தரால தர முடியும். அவர் நாம எல்ஷடாய் அப்படின்னு அவங்க எனக்கு சொன்ன அளவுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த வெளிப்பாடு பாருங்க. அந்த வெளிப்பாடு பெற்ற ஒரு சகோதரி, அவங்க வீட்டுக்காரர் வந்து எக்ஸர்வீஸ் மேனு, இங்கதான் எம்எல் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்க வந்திருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க, எம்எல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வேலை கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கிறாங்க, புருஷனுக்கு போறேன்னு போஸ்டிங் போடல. இவர் பிடி மாஸ்டர். இவரு கடைசியில என்ன ஆயிடுச்சு, இப்ப போன வாரத்துல வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல ஒரு எக்ஸாம் எழுதிருக்கிறாரு, அதெல்லாம் போஸ்டிங் போடல. ஒரு வக்கீல், இந்த அம்மா கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு நம்பர் எல்லாம் மறந்து விட்டாச்சு, 14 வருஷம் விட்டாச்சு. அந்த 14 வருஷம் கழிச்சு அந்த வக்கீல் எப்படி ஒரு போன் நம்பர் கேட்டு வாங்கி பாருங்க. 14 வருஷம் முன்னாடி போனே கிடையாதுங்குது. அவர் எப்படியோ மெட்ராஸ் இருக்கிற வக்கீல் தேடி கண்டுபிடிச்சு இந்த அம்மாவோட நம்பர் வாங்கி எப்படியோ போன் போட்டு இந்த கேஸை எடுத்து நான் ஜெயிச்சு தரேன், அது ஒரு விஷயம் கிடையாது, நீ உடனே புறப்பட்டு வான்னு சொல்லி கேஸ் பார்த்து முடிச்சு, அது முடிக்கிறதுக்குள்ள கவர்மெண்ட் போஸ்டிங் இன்னொன்று வந்து நிற்குது, வாஜர் போஸ்டிங். இப்ப எங்க கிட்ட பாசி இது போட்டுமா அது போட்டுமா பாசி, என்ன பாசி இப்படி திக்கு முக்காடு வைக்கிறார் ஆண்டவருங்க. அவன் ஒரு வேலைக்கு சொல்லு விட்டுட்டு இருக்கிறான். இவர் கையில இப்ப 2 உட்காந்துக்கிட்டுனா இப்ப எதை ஃபைட் பண்றது, அதுல பார்த்தா சீனியாரிட்டி வருமே, இதுல பார்த்தா ஈஸியா இருக்குமே, என்ன செய்யலாம்னு ஒண்ணும் புரியலையே. அப்ப இது ஒரே காரியம் தான், ஆண்டவரே எல்ஷடாயால முடியும், இப்படிதான் சொல்லும், எல்ஷடா எல்ஷடா எல்ஷடா. அப்ப எங்க பிள்ளைகளுடைய ஜபமே அந்த எல்ஷடாங்கிறதுல அந்த ரத்தத்துல பாருங்க அப்படி அந்த ஊறப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த எல்ஷடாயை தியானிக்கும் பொழுது அவருடைய கேரக்டர் நமக்குள்ள நிச்சயமாகவே வரும். ஆகவே எல்ஷடாயை பத்தி நான் வச்சுக்கோ, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தேவை எவ்வளவானாலும் எவ்வளவு பெரிதானாலும் அத்தனை தேவைகளை சந்தித்து மீதம் வச்சிருக்கிறார், அளவற்று மீதம் வச்சிருக்கிறவர் தான் எல்ஷடாய். அவே அவருடைய கை எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம விளங்கிட்டாதான் நம்ம அவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியும். இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்ல விடுறேன். காலைல சொன்னேன், காட் இஸ் அவர் ப்ரொவைடர்.
அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எப்படி முழு உலகத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறார்? ஒரு யானைக்கு பசினா யார் சோறு போடணும்? அவர் தான் போடணும். கொசுவுக்கு சோறு யார் போடணும்? அவர் தான் போடணும். டைனோசருக்கு யார் சோறு போடணும்? அவர் தான் போடணும். கடல்ல இருக்க திமிங்கலத்துக்கு யார் சோறு போடணும்? அவர் தான் போடணும். இனிமே வந்தவர் போடணுமா? பாருங்க, அவருடைய ஞானம் பாருங்க. இனிமே வந்தவர் போடணுமா? இல்ல. இப்ப 5 பேர் சாப்பிடணும்னா இப்ப இனிமே சமைச்சாதான் போட முடியும். ஆனா அவரு பாருங்க எப்பேற்பட்டவர். முழு உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் உலகம் அறிகிற வரைக்கும் தேவன் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உட்கார்ந்து சிந்திக்கும் போதுதான் அவருடைய ஞானம் விளங்கும். அவருடைய ஞானம் விளங்கும். மார்க் 16 ஒரு வசனம் வாசிங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நீங்க மறந்துருப்பீங்க, தாமசையெல்லாம் மறந்துருப்பீங்க. 16 கடைசி 2 வசனம் வாசிங்களேன். வாசிங்க. மார்க் 16 கடைசி சாப்டர்ல கடைசி 2 வசனம். அதுக்கு கீழே அதுக்கு மேல் அது கடைசி வசனங்க. கடைசி 2 வசனம் சொன்னேன். இல்ல, கடைசி 2 வசனம் சொன்னேன். அதுதாங்க இவ்விதமாய் தாங்க. நிப்பாட்டுங்க. இது ஒரு முக்கியமான வசனங்க. அது விளையாட்ட நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க எபிரேயர் 10 ஒருத்தர் எடுத்து வைங்க. நீங்க கவனிங்க. அவரு தொலைவிட்டு பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரு. எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லிட்டு வசனத்தை முடிக்கலாம், முடிக்கூடாதா? எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன உக்காந்தான்னு ஏன் சொல்றாரு? இது என்ன விஷயம்? நான் சொல்றது புரிஞ்சு? இப்ப பாருங்க, எபிரேயர் 10:12 வாசிங்களேன். ஒரே பலியை செலுத்தி நிப்பாட்டுங்க. இவர் இன்னொரு வார்த்தையை கூட்டிக்கிட்டாரு, என்றென்றைக்கும், ஃபார் எவர் அண்ட் எவர். அப்படின்னா எந்திரிக்க மாட்டான்னு அர்த்தம். இனிமே ஆண்டோடைய வரைக்கு தான் வருவார் அவரு. ஐயா கவனிங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஐயா. இது சும்மா கதையா படிக்காதீங்க. பட் ஆண்டோடைய டியூட்டி என்ன, இதை நல்லா விளைவிக்கோங்க. பூமியில் இருக்கிற வரைக்கும் விளையாண்டாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரா, சொல்லலையா? எல்லாம் முடிந்தது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிஞ்சுன்னா என்ன அர்த்தங்க ஐயா? நோட்ஸ் இருக்கிற ஐயா, எல்லாம் முடிஞ்சுன்னா என்னங்க அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்க பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாரு. உலகம் அழிகிற வரைக்கும், கடைசி மனுஷன் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான், ஜாபை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஐயா மேல போய் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அவர் எழுப்புறதுக்கு யாராலையும் முடியாது. சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் பிதாவினுடைய வலது பாசத்துல அமர்ந்திருக்கிறார் சொல்லப்படுது. என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, எபிரேயர் போறேன் அப்படின்னா நான் எந்திரிக்கவே மாட்டான்னு அர்த்தம். அதாங்க அர்த்தம். என்றென்றுனா எப்பொழுதுமே, ஃபார் எவர் அண்ட் எவர், எப்பயுமே அவர் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்படின்னா எதை உட்கார்ந்து இருக்குது, எந்த பிசினஸை காட்டுதுன்னா உட்கார்ந்து செலவு கணக்கு பாருங்கிறார் இல்லையா? சங்கீதம் 1 என்ன வாசிக்கிறோம்? பரியாச முதல் எப்படி ஆரம்பிக்கிறோம்? முதல் நடக்காத, அப்புறம் நிக்காத, உட்காராத. இது என்ன அர்த்தம்? 3 ஸ்டேஜ் இருக்கு பாவத்துல. அவர் சொல்றாரு பாருங்க. முதல் நடக்கிறது இல்லையா? முதல் அப்படி பாக்குறேன், ரைட் இப்படி போனேன். அடுத்த நாள் வந்து இப்படி நின்று பாக்குறேன். 3 நாள் எனக்கு ஒரு கை போடுன்னு உட்கார்றேன். இதான் உட்கார்றது. அப்படிங்களா? இதான் உட்கார்றது. உட்காந்து செல்லும் செலவு கணக்கு பாரு. உட்காந்து புடமிடுவார்னு இருக்குது மல்கியால. சரி இருக்கட்டும். அப்ப இங்க என்ன ஆச்சு? உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டாரு முடிஞ்சு. இப்ப போய் ஐயா இறங்குன்னா நீ இறங்கிட்டே இருக்க வேண்டாம். அவதான் இன்னொருத்தர் அனுப்பிச்சுட்டாரு. வருஷம் தேட்டரவன் அனுப்பிச்சாரு இல்லையா? இன்னொரு தேட்டரவன் அனுப்பிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன். தேட்டரவனுக்கு என்ன வேலை? தலைவலினா தலைவலியா, ஜி பூம்பான்னு சொல்லி தலைவலி சரியாக்குற வேலையா? கிடையாது. கரண்ட் நின்று போச்சுன்னா மாவாட்டுற வேலையா? கிடையாது. ஆவியானருக்கு அவருக்கும் ஒரு ஜாபும் கிடையாது. அவருக்கு ஒரு முக்கியமான ஜாபு என்ன தெரியுமா? ஜாபு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஹலோ, இதான் விஷயம். நல்லா கவனிக்கணும். நீங்க நம்ம தெரியாம பரிசுத்தாவினுக்கு ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனை போய் சந்திங்கப்பாங்கிறோம். அது சந்திக்கிறவள உன் வேலை, அவர் வேலை கிடையாது. அவனை போய் சந்திங்கப்பா, எனக்கு நியாயத்தை செய்யப்பாங்கிற அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இதுதான் அர்த்தம். ஏசுனார தலைனாரா கையினாரா? அவர் தலை, நம்ம யாரு? சரீரம். அப்படி என்ன அர்த்தம்? நான் சாப்ட்வேர், நீ ஹார்ட்வேர். சாப்ட்வேர் எந்த வேலையும் செய்யாது, வெளியே தெரியாது. ஒரு உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவர் வந்து இப்ப கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் வந்து பிசிக்கலா லிட்டரலா வெளியே வந்து எதை செய்வார் நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். நம்ம ஜெப முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே நீங்க இறங்கி வாங்க, நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு.
எதையுமே அவர் செய்ய வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு அவர் டியூட்டின்னு ஒண்ணு இருக்குது. அவர் டியூட்டி நீங்க தலையை இட வேணாம், அவர் சொல்லாமலே செஞ்சு முடிப்பார். அப்ப ஆவியானவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிற வேலை தான் அவருடைய வேலை. சரி, இது சத்தியம் டிராக் மாதிரி எங்கேயும் வேண்டாம், எல்ஷடால இருந்து எங்கேயோ பூந்து வெளியே வேண்டாம். இது எதுக்காக எடுத்தேன்னு தெரியல. அப்ப ஆண்டவரை பற்றி நம்ம தெரிஞ்ச ஆண்டவர் நம்ம என்ன செய்வாருன்னு தெரியாமலே உட்காந்துட்டு அதை செய்யுங்க ஆண்டவரே, எது செய்யுங்க ஆண்டவரேன்னு அவர் போகும்போது நல்லா இன்னொரு விஷயம் சொல்றேன், நமக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டு போயிருக்கிறார், நம்மள ரெப்ரசன்டேட்டிவா வச்சுட்டு போயிருக்கிறார் தேவன். இப்ப தாமஸ் ஐயா வந்து அமெரிக்காவுக்கு எங்க போறாரு, போகும்போது பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டு போறாரு. இவர் பையன் அப்பா நீங்க வாங்கன்னா நான் எதுக்கு உனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தேன்? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? எல்லா பவர் ஆஃப் அட்டர்னியும் இப்ப சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. முழு பாருங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னா. நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இது சப்ஜெக்ட் இல்லை இருந்தாலும் சொல்றேன். மரணம், பாவத்தின் சம்பளம் என்னங்க? மரணம். இருங்க, வெயிட், பாவத்தின் சம்பளம் மரணம்னா இந்த மரணம் எதை காட்டுது? எந்த மரணம்? கரெக்டா பேசணும், சும்மா ஒத்தையாரட்டியா போட்டு ஒண்ணு ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தைன்னு சொல்லக்கூடாது. என் கேள்வி பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டுக்க, என்ன மரணம்? தங்கு ஊதிட்டு போறாங்களே பூன்னு சாவறாங்களா, அந்த மரணமா? அது கிடையாதுங்க, ஆத்மா மரணம் கிடையாது. சாரி, திருத்திக்கோங்க, ஆவிக்குரிய மரணம். அது ஆவியில, அதாவது மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நான் வச்சுக்கோங்க, கனியை புசித்த நாளிலே அவனுடைய ஆவி செத்து போய் விட்டது. புசிக்கும் நாள் நீ சாகவே சாவேன்னு சொன்னாரே, அவன் தான் உண்மையான மனுஷன். ரைட்டுங்களா? இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது டேவிட் பிரகாஷ் இல்ல, டேவிட் பிரகாஷோட சரீரம். டேவிட் பிரகாஷை நான் பார்க்க முடியாது, நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்தது கிடையாது. நான் செத்து போன பிறகு டேவிட் பிரகாஷ் போயிட்டாருங்களா, செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்களா, அவர் போனவர் தான் டேவிட் பிரகாஷ். புரியுதுங்களா? இது பைபிள் ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கிறது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் என் சரீரத்துல குடியிருக்கிறேன்கிறாரு பவுல், என் சரீரத்தை அடக்கி ஓடிக்கிறேன்கிறாரு. அப்ப அவர் யாருங்கிறதான் கேள்வி. அவரு தான் சரீரத்தை அடக்கிறார், அந்த உள்ள இருக்கிறவர் தான் பவுல், வெளியே இருக்கிறவரு பவுலோட தோற்றம். சரி இருக்குதுங்க, அவர் செத்து போயிட்டாருங்க. இப்ப ஆத்மாவும் சரீரம் தான் நம்ம கையில மிச்சம் இருந்துச்சு. அப்ப ஆண்டருடைய அதான் ஜீவனே அவரு தான், அவர் தான் செத்து, நம்ம செத்து போய் கிடந்தோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள திரும்பவும் உயிர் வந்துச்சு. நமக்குள்ள என்ன வந்துருச்சு? உயிர் வந்துச்சு. இப்ப நல்லா நமக்கு இனி மரணம் கிடையாது. ரைட். இப்ப ஆண்டவர் மரித்தார், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இப்ப அவர் என்ன மரணம் அனுபவிச்சாரு? அதை கண்டுபிடிக்கும் போது இந்த மரணம் என்ன மரணம்? ஆதாம்கிட்ட சொன்ன அதே மரணம் தான் இந்த மரணம். ஆவியில மரணம், ஆத்மாவில் இல்ல, ஆவியில மரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டுக்கு புரியும். ஏன்னா இப்படி சொன்னா துருபதேசக்காரன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சாவு சாவறதுக்காக இந்த சாவு தண்டனை கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. இயேசுக்கு செத்தாரே சிலுவையில, அதல்ல பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்களும் தான் சாவ போறோம், நானும் தான் சாவ போறேன் சார். அந்த மரணத்தை தேவன் சொல்லல, நீ அனுபவிக்க போற மரணம் எது? நீ பாவியா இருந்தல, உனக்கு என்ன மரணம் சம்பவிக்க போகுது? இப்ப அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய 2ஆம் மரணத்துல போய் உழவு போறீங்க, அதுதான் உண்மையான மரணம். இப்ப இந்த மரணத்தை தேவன் அனுபவிப்பதற்காக மரித்து 3 நாள் பாதாளத்துக்குள்ள கடந்தார். கடந்து சட்ட ரீதியா பிசாசு கிடந்த சாவி கொத்த புடுங்கி எடுத்துக்கிட்டு 3ஆம் நாள் கல்லறையை பேத்துக்கிட்டு வெளியே வந்து 40 நாள் தரிசனமாய் போகும்போது, இந்தாப்பா சாவி கொத்து இருந்தான்னு சொல்லி கையில திருச்சபையில கொடுத்துட்டு அவர் பரமேறி போயிருக்கிறார். இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நான் மரித்து உயிர் தெழுந்து பாதாளத்துக்கு சென்று அங்க, அதான் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீங்கிறே, அதான் ஸ்பிரிச்சுவல் டெத். அங்கதான் இயேசு மரித்தார். பூலோகத்துல நரகத்துல போய் நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா பாதாளத்துக்கு, சும்மா விளையாட்டுக்கு போல, கோலிவுட் விளையாட்டுக்கு போல பிசாசோட, அங்க போய் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் அவங்ககிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை புடிங்கிட்டு சட்ட ரீதியா கத்தர் 3 நாள் கழிச்சு அவர் வெளியே வந்தார். அப்புறம் சாதாரண விஷயம் இல்ல, கத்தர் ஜெயித்தது அவ்வளவு பெரிய காரியத்துல செய்திருக்கிறார். அப்ப இவ்வளவு செஞ்சுட்டு கடைசியில அத்தாரிட்டியை நம்ம கையில கொடுத்துட்டு அவரு போயிருக்கிறார். இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி நம்ம கையில, நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருக்காரா, அம்பாசடர்னு சொல்லியிருக்காரா? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? அம்பாசடரா? அப்ப அம்பாசடர் என்ன அர்த்தம்? இல்லைங்க, சேனாதிபதி இல்லைங்க, ஸ்தானாதிபதி. அப்படியே என்ன, இந்திய நாட்டுக்கு பிரகாரமா சைனாக்கு போறாரு இந்திய நாட்டு அம்பாசடர். அவன் சைன் பண்ணிட்டானா முழு இந்தியா சைன் பண்ணியாச்சு. அவர் சைன் பண்ணிட்டாருன்னா புரியுதுங்களா? அப்ப ஹோல் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் போறார். அவரு கடனுக்கு கையெழுத்து போட்டாலும் சரி, எது கையெழுத்து போட்டாலும் சரி, முழு இந்தியா கட்டுப்பட்டவன் அவன் தான் அம்பாசடர். அவ்வளவு பெரிய வார்த்தை தான் தேவன் நம்ம கிட்ட போட்டிருக்கிறார். ஸ்தானாதிபதிகள், அவருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள், அதான் ஸ்தானாதிபதிகள் பேர். அப்ப
என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? எல்லா அதிகாரத்தையும் நீ கர்த்தர் நம்ம கையில டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இப்ப அவர் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. இனி செய்ய வேண்டிய வேலை அவர் ஒண்ணு கூட செய்ய மாட்டாரு. எல்லாமே யார் தான் செய்யணும்? இது தெரியற வரைக்கும் உங்க வாழ்க்கையில டெலிவரன்ஸ் வராது. ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, கிடையவே கிடையாது. அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரனை கிளப்பணும்னா ஆண்டவரே கிளப்புங்கன்னு சொல்லாத, இயேசுவின் நாமத்தினால நான் கிளப்புறேன்னு சொல்லணும். அவரு கிளப்புனா 10 வருஷம் கழிச்சு கிளப்ப மாட்டாரு. அது அவர் டியூட்டி இல்லைங்கய்யா, சாரி. நான் எங்கேயாவது பேய விரட்டன்னு புதிய ஏற்பாடுல சொல்லியிருக்கிறாரா? யோசிக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? புறப்பட்டு போய் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் சொன்னாரா சொல்லியா? வியாதியஸ்தன் மீது நீ கைய வையே, அப்ப நான் சுகப்பட்டேன்னு சொன்னாரே. நான் வியாதியஸ்தன் சுகப்பன்னு சொல்ல, அப்பயும் நான் சுகப்பட்டு சொல்றேன். வியாதியஸ்தன் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். அப்பயும் ரிஸ்க் அவர் எடுத்துக்கல, நான் சுகமாக்குறேன்னு சொல்லல. கவனிச்சிட்டீங்களா? இதான் விஷயம். பிசாசை நான் துரத்துறேன்னு சொல்லல, சுவிசேஷத்தை நான் சொல்றேன்னு சொல்லல. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், இது நம்ம செய்யணும். அதை போய் திரும்பி அவர்கிட்டயே கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. சரி ரைட்டு. ஆக பிசாசுகிட்ட இருந்து ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காதீங்க, கர்த்தாவே செய்யுன்னு சொல்லி கைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்ஷடாயை முடிச்ச பிறகு நான் ஜனவரி மாசம் வரும்பொழுது இதை விட எல்ஷடாயை விட பெரிய ஒரு வெளிப்பாடை நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு மேல ஒரு பிரசங்கமே வேணாங்கிற மாதிரி ஒரு ஜீரணம் உண்டாயிடும். அவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம ஜனவரில பார்ப்போம். இப்ப நம்ம எல்ஷடாய்க்கு நம்ம கடந்து போவோம். இப்ப எல்ஷடாய் குறித்து நமக்கு அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை அப்படின்னு சொல்றேன். இப்ப அதுல ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:18-19. கர்த்தர் தான் தருகிறார், கர்த்தர் தான் போஷிக்கிறார். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, கர்த்தரே லார்ட் இஸ் அவர் ப்ரொவைடர் முதல் சொன்னேன். இப்ப மூணாவது என்ன சொல்றீங்கன்னா, லார்ட் இஸ் த ப்ரொவைடர் போட்டுக்கோங்க. அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்படிங்கிற அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 4 ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தங்க உபாகம் 8:18 வேணா வாசிங்க. உபாகம் 8:18 உபாகம் 8:18 வாசிக்கணுமா? நானே வாசிக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நிப்பாட்டுங்க. அவர் அல்ல, அவரே. தாமசியா சொல்லுங்க, அவரே. அவர் இல்லைங்க, அவரே. அதுக்காக தான் எடுக்கிறேன். அவரே. அதான் ஜீசஸ் இஸ் த ப்ரொவைடர் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஜீசஸ் இஸ் நாட் எ ப்ரொவைடர், ஜீசஸ் இஸ் த ப்ரொவைடர். அவர் தான் ப்ரொவைடர். இது கண்டுபிடிச்சிக்கணும். உலகத்தானுக்கு அது தெரியல. சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வரதுனால ஐயா சூரியன் தான் கடவுள்தான். ஐயா அந்த சூரியனுக்கே வெளிச்சம் கொடுத்தது யாரையா நான் கேள்வி கேட்கிறேன். அடுத்த கேள்வி, இன்னும் ரூட்டுக்குள்ள போ, இன்னும் உள்ளுக்குள்ள வா. அந்த சூரியனை படைச்சது யாரு? அந்த சூரியனை எரிய வைக்கிறது யாரு? சூரியன் மூலியமா வெளிச்சத்தை கொடுக்கிறது யாருன்னு ஏன் மறந்துட்ட? அதுக்கு மேல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கிறான்ல. அப்ப வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னா அவன் சொல்றான் சூரியன் இருந்து வருதுன்னு. நம்ம சொல்லணும் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. ரூட்டுக்கு போயிடணும், ரூட்டுக்கு போயிடணும். இது எங்க இருந்துச்சு, அது எங்க இருந்துச்சு, அப்படிதான் ரூட். அப்ப அங்க போய் நிக்கும் போது நம்ம தேவன்கிட்ட போயிட்டோம். அவனுக்கு அது தெரியல, அவன் சூரியன் நின்னுக்கிட்டான். அவன் செஞ்ச அதே வேலையை இன்னைக்கு கிறிஸ்தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. எங்கிருந்து எது வந்துச்சுன்னு தெரியாம, இப்ப உதாரணமா இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் சம்பாதிக்கிறாரு. கணவன் சம்பாதிச்சா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கணவன் மூலியமா கணவனுடைய வேலை தான் இவங்களுக்கு மூலாதாரம் நினைக்கிறாங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா, அப்பா உங்க இன்கமுக்கு என்னப்பா சோர்ஸ் இருக்கு அப்படிதான் கேட்கறாங்க. இன்கமுக்கு சோர்ஸ், அந்த சோர்ஸை பத்தி நான் பேசுறேன். அதை பத்தி நான் பேச போறேன். அந்த சோர்ஸ் எது? மீன்ஸ்னா வலி, சோர்ஸ்னா மூலாதாரம். மீன்ஸ்னா வலிங்க, சோர்ஸ்னா மூலாதாரம். உங்களுக்கு புரியுமா சொன்னா, ஒரு ஊற்று கண் திறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தலைக்காவிரின்னு சொல்லுவாங்க. காவிரி புறப்பட்டு ஒரு சதுரமா ஒரு பிட்டு மாதிரி இருக்குமா, அங்க இருந்தா அது புறப்பட்டு வருது. ஆனா அது கடல்ல போய் சங்கமிக்கிறது. அந்த புறப்படுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சோர்ஸ், ஆரம்பிக்கிற இடம். அது அப்படியே ஆறா ஓடுது பாத்தீங்களா, அதெல்லாம் சேனல், அதெல்லாம் ஆறு, அதெல்லாம் அது பேர் மீன்ஸ் என்று ஆங்கிலம் சொல்றாங்க, வழிகள். அப்ப சோர்ஸ் எது மீன்ஸ் எதுன்னு கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மீன்ஸை பிடிச்சிக்கிட்டு வழியை பிடிச்சிக்கிட்டு அதை தான் சோர்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உலக ஜனங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. உலக ஜனங்கள் சூரியனை பிடிச்சிக்கிட்டு அதுதான் வெளிச்சத்துக்கு மூலாதாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது போல, கிறிஸ்தவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சோன்னு ஐயா இதுதாப்பா என் சோர்ஸ். நீங்க சொல்லாட்டாலும் உலக ஜனங்கள் அப்படிதான் சொல்றான். உன் வருமானத்துக்கு என்ன சோர்ஸ் வச்சிருக்கிற, எங்கிருந்து உனக்கு வருமானம் வருகிறது? அவன் ஒரு வேலையை நினைச்சிட்டு இருக்கிறான், ஏதோ பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா சோர்ஸ் அதல்ல. அதான் இங்க வசனம் சொல்லுது, அவரே. இங்க பாருங்க, உன் வேலை அல்ல, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க.
வேலை அல்ல, உன்னுடைய அழகல்ல, உன்னுடைய திறமை அல்ல, உன்னுடைய அந்தஸ்து அல்ல, அவரே. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லல. கர்த்தரின் மே, அதான் விஷயம். அந்த ஏகாரம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். சரி, இப்ப பிலிப்பியர் 4:18 போவாங்க. பிலிப்பியர் 4:18. அதாவது ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி இருக்குன்னு பவுல் சொல்றாரு. கரெக்டா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வீட்டுல போய் 10 வாசிங்களேன். 4:18 இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களால சொல்ல முடியுமா? வாசிங்க. இப்படி நீங்க சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது. வாசிங்க. நிப்பாட்டுங்க. இந்த வார்த்தை நீங்க எப்ப சொல்ல போறீங்க வாழ்க்கையில? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதான் பவுல்னா பிச்சைக்கார பையன், கத்தருக்கா ஒண்ணும் இல்லாம இருக்கிறான். அதெல்லாம் கிடையாது. இவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்னைக்கு போய் விசுவாசிகள் கிட்ட, சார் ஊழியம் செய்யறவங்க தயவுசெய்து கவனிங்க. ஊழியம் என்ன தெரியுங்க அர்த்தம்? ஊழியருக்கு அறிவுத்திரியும் அழைச்சாரு, பிரசங்கம் பண்ண அழைக்கல. நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தமிழ் ஆசிரியரை விட்டு பிரசங்கம் பண்ண சொன்னா அட்டகாசமா பண்ணுவாயா. இங்கிலீஷ் லெக்சரரை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண சொன்னா ஷேக்ஸ்பியர்ல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து உதாரணம் கொடுத்து கிராமட்டிக்கலா ரிதமேட்டிக்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. சாலமன் பாப்பியா விட்டு பாருங்க, அன்புன்னு சொல்லிட்டு வந்துருங்க. நீங்களும் ஒரு மேடையில பேசுங்க, அவரும் ஒரு மேடையில பேசட்டும். யாரு கைத்தறி நிறைய வந்து பார்க்கலாம். தாழ்மை பத்தி நீங்களும் பேசுங்க, அவரும் பேசட்டும். அவர் எடுத்தாருன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து கம்பராமாயணத்துல இருந்து திருக்குறள் இருந்து உள்ள பூந்து வெளியே வந்து கண்ணை விரலுக்குள்ள உருளை விட்டு விரல் எடுப்பார் அவர். ரைட்டுங்களா? அப்படின்னா கர்த்தர் அவரெல்லாம் கூப்பிட்டு இருக்கணும். நம்மளெல்லாம் தேவன் கூப்பிட்டுருக்கிறாரு. இப்ப நம்மள தேவன் அழைச்சதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, தயவு செய்து நினைச்சுக்கோங்க. ஒரு கார் கம்பெனி இருந்துச்சுன்னா ஒரு டெமோ கார் என்ற ஒரு கார் வச்சிருப்பாங்க. டெமோ கார் என்ன காருங்க? டெமோ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு கார், சுருக்கமா டெமோங்கிறது. வந்து உட்காந்து பாருங்க சார், எப்படி இருக்கு பாருங்க சார், ஓட்டிட்டு போறோம். இது போல கர்த்தர் பார்த்தாரு, ஒரு டெமோ பீஸாக ஊழியக்காரனை செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு இல்லாதவனா நான் எப்படி உயர்த்த போறேன் பாரு. எந்த அரசாங்க உத்தியோகம் இல்லாம தன்னை அத்தந்தனியா இருக்கிறவன நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா உயர்த்த போறேன் பாரு. இதுக்கு நான் செலக்ட் பண்ண டெமோ பீஸ் தான் என்னுடைய ஊழியக்காரன். உன்னை ஆசிரியக்கிறத கண்டு உன் ஜனங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் உன்னுடைய வாழ்க்கை உன் விசுவாசிக்கிட்ட பேசணும். உன் லைஃப் பேசணும் சார். நடமாடு நிருபங்கள் பவுல் தான் சொன்னாரு, நெஞ்சில் எழுதி வச்சு தலையறது இல்ல, என் இயேசு தெய்வன். உன் லைஃப் பேசணும். நீ எப்படி இருந்த ஆளு இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? நீ எங்க கடந்த ஆளு இன்னைக்கு எப்படி இருக்கிற? எவ்வளவு கோபம் உள்ள ஆளு இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சாப்பாட்டுக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? வாடகை வீட்டுல வாடகை கொடுக்க முடியாம பிச்சை எடுத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு வீடு வாடகை கட்டி வீடு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறாரமே. சார் இந்த இடத்துக்கு வந்துங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வர யாரால முடியும்? அப்படிங்கிறதுக்கு உன்னை டெமோ பீஸா எடுத்துக்கிட்டார். தேவன் சர்வ வல்லவர் என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபிப்பதற்காக ஊழியனை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நான் எங்க விசுவாசத்தில் சொல்லியிருக்கிறேன், நீ 2 லட்சம் சம்பாரி, நீ 4 லட்சம் சம்பாரி, நீ கட்டுற வீட்டை விட பெரிய வீடு நான் கட்டுவேன், நீ போற காரோட நல்ல காரில் நான் போவே இல்லை, நான் ஊழியக்காரன் கிடையாது சொல்லியிருக்கிறேன். உன் அரசாங்கம் உனக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட என் பரலோக அரசாங்கம் இவனுக்கு அதை விட அதிக சம்பளம் கொடுக்கும். இன்னைக்கு என் விசுவாசி சவுத் கொரியாவுக்கு போறாரு. 1,90,000 சம்பளம். பிசிக்ஸ் லெக்சரர் அவர் வந்து PhD முடிச்சவர். லண்டன்ல வேலை செஞ்சு 1.5 லட்சம் சம்பாதிச்சான். இப்ப வந்துட்டு கல்யாணம் முடிச்சு இப்ப சவுத் கொரியா போறாரு. 1,90,000 சம்பளம். கான்ட்ராக்ட் போட்டாச்சு 2 வருஷத்துக்கு. அப்ப நான் ஆண்டவரேன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சேன். எனக்கு கொஞ்சம் பொறாம உள்ளுக்குள்ள. பொறாம அப்படி இல்ல, அவன் சம்பாதிக்கிறது நல்லதுதான். நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே நானும் படிச்சிருந்தேன், நானும் போயிருப்பேன்ல. நான் படிக்கல, நான் MSc முடிச்சிருக்கிறேன், B.Ed முடிச்சிருக்கிறேன், MPhil முடிச்சிருக்கிறேன், PhD முடிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு வரணுமா வரக்கூடாதா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, டே வருமா வராதான்னு கேட்காதடா, உனக்கு நான் தரப்போறதுக்கு அடையாளத்துக்கு தான் அவனை நான் அனுப்புறேன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் தூங்காம கேளுங்க ஏசையா ஒரு நாளைக்கு. அப்ப தரப்போறாரு, தருவாரு. தருவாரு தரமாட்டாரா? தருவார். நான் இதுல எனக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. தருவாரு. நீ என்ன சம்பாதிச்சு நீ என்ன வீடு கட்ட போற? நீ வீடு கட்டும் போது உன் வீட்டை விட பெரிய வீடை நான் கட்டிடுவேன். பெரிய வீட்டை நீ சம்பாதி நானும் பாக்குறேன். உன் அரசாங்கம் உனக்கு இவ்வளவு கொடுக்குன்னா என்னை அழைத்த அரசாங்கம் இதை விட 100 மடங்கு கொடுக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. தருவாரு. அதனை அசைச்சுக்கு ஆளு. அப்ப தேவன் நம்மளை ஏன் அழைச்சாரு சார்? உள்ளவனை வெட்கப்படுத்த இல்லாதவனை தெரிந்து கொண்டார். ஞானியை வெட்கப்படுத்த பேதையை தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்த பலவீனனை தெரிந்து கொண்டார்.
அப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் பாருங்க. இப்ப பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை நீங்க என்னைக்கு சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. பரிபூர்ணம் உண்டாயிற்றுங்கிற வார்த்தைய ஒரு ஊழியக்காரன் என்னைக்கு தான் வாழ்க்கையில சொல்ல போறீங்க சொல்லுங்க. எனக்கு அதான் நான் உங்ககிட்ட கேட்கற கேள்வி. சும்மா பிரசங்கம் பண்ணிட்டே கேட்டுட்டு தான் போறீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இல்லைங்க அவர் 90 வயசு சொன்னாருங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. 90 வயசு சொன்னாரு சொல்லவே சொல்லாதீங்க. பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ ஹேவ் ஆல் அண்ட் அபவுண்ட், அளவுக்கு மிஞ்சி இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது இங்கிலீஷ்ல, ஐ ஹேவ் பீன் ஃபில்டு அப்படிங்கிறார். தமிழ்ல என்ன இருக்குது? அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை ஐ ஹேவ் பீன் ஃபில்டுன்னு போறாரு. அதே அந்த திருப்தின்னு வருது இங்க வந்து ஐ ஹேவ் பீன் ஃபில்டு. நீங்க என்னைக்கு வாழ்க்கையில் திருப்தி அடைய போறீங்க? நீங்க என்னைக்கு பரிபூர்ணம் அடைய போறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்னைக்கு வர போறோம்? அப்ப பவுலுடைய அனுபவம் என்ன? எனக்கு எல்லாம் இருக்கிறது, அளவுக்கு மிஞ்சி இருக்கிறது. இங்கிலீஷ்ல அப்படிதான் வருது, அண்ட் அபவுண்ட் அப்படின்னு வருது. தமிழ்ல வந்து பரிபூர்ணங்கிற வேர்டு போட்டாச்சு. பூர்ணனாவே ரைட்டு, அதுக்கு மேல ஒரு வார்த்தையை போட்டு தேடி கண்டுபிடிச்சு பரிபூர்ணங்கிற வார்த்தையை போட்டாச்சு. ஏன்னா மூல பாஷையில் அப்படி கிடக்குது, அவ்வளவு பெரிய வார்த்தை கிடக்குது. பரிபூர்ணங்கிற வார்த்தை விளையாட்டு வார்த்தை கிடையாது. பூர்ணனாவே பூர்ணம் தாங்க. அப்புறம் என்னங்க பரிபூர்ணம்? அதாவது சொல்லுங்களேன், பாருங்களேன். தாவீது சொன்னா சிங்கப்பட்டி பட்னிங்க தான் எனக்கு ஒரு நன்மையும். இப்ப இவர் என்ன சொல்லாரு, நான் பரிபூர்ணம் அடைந்தேன், நான் பரிபூர்ணம் அடைந்தேன், எனக்கு எல்லாம் இருக்குதுப்பா, எனக்கு எல்லாம், எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட தேவையில்லை, எல்லாம் என் தேவன் எனக்கு சந்தித்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப 19 நுழையிறாரு பாருங்க, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதான் என் பிரசங்கம், வாசிங்களேன். ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது சார் ஆரம்பத்துல. உங்க வசனம் உங்க வாழ்க்கையும் தயவு செய்து மாற்றட்டும். இப்ப இதுல முதல் பாயிண்ட் நடிக்கிற பாருங்க, ஒவ்வொரு வேர்டா போய் தமிழ்ல வருதா, நான் இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், அப்படி பாத்துக்கோங்க. முதல் மை காட் ஷால் சப்ளை அப்படிங்கிற, நிறைவாக்குவார்னு தமிழ்ல இருக்குது, இவர் சப்ளை பண்ணுவார்னு இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான். நிறைவா அவர் கொடுப்பாருங்கிறாரு இங்கிலீஷ்ல, அவர் நிறைவாக்குவார்னு இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து சப்ளை பண்ணுவார், கொடுப்பார்னு அர்த்தம். ஃபீடர் நான் சொன்னேன், ஆண்டவர் வந்து சப்ளையர், அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். தருபவர், கொடுப்பவர், ப்ரொவைடர், சப்ளையர், ஃபீடர்னா உணவளிப்பவர், எல்லாம் அதே அர்த்தம். இப்ப பாருங்க, இப்ப நீங்க கத்துக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா, இங்கிலீஷ்ல ஒரு எழுதுங்க தாமஸ் ஐயா, மை காட்னு சொல்லி ஒரு ரவுண்ட் போடுங்க. மை காட், இந்த வார்த்தைக்கு முதல் வெளிப்பாடு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன் வேலை உன் குறைவை நிறைவாக்காது, உன் படிப்பு உன் குறைவை நிறைவாக்க போறதில்ல, உன் வருமானம் உன் எல்லா குறைவை நிறைவாக்க போறதில்ல, என் தேவன் தான் அதை நிறைவேற்ற போகிறார். கைகளை தட்டி நன்றி செலுத்துங்களேன். சார், என் தேவன், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். உன் சபை அல்ல, உன் விசுவாசி அல்ல, உன் படிப்பு அல்ல, உன் அந்தஸ்து அல்ல, உன் திறமை அல்ல, உன் ஜபம் அல்ல, உன் உபவாசம் அல்ல, உன் பரிசுத்தம் அல்ல, என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார். என் தேவன். அங்க நிக்கணும் சார், நீங்க அங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க சார். என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார். இப்படி சொல்ல முடியுமா? அப்ப என்ன சொல்றான் பவுல் கழிச்ச வெளிப்பாடு என்ன சார்? வேலை, சம்பளம், வருமானங்கிறதெல்லாம் அது ஒரு வழி, அது மூலாதாரம் அல்ல. எதற்கு அந்த வேலைக்கே மூலாதாரம் யார் தெரியுமா? அவர்தான் என் தேவன். நீ வேலையை நம்பாத, அது ஒரு வழிதான். ஆனால் அதற்கு மேல ஒரு மூலாதாரம் ஒன்று இருக்கிறது. மூலாதாரத்தை தெரிந்து கொள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க விசுவாசத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுங்க சார். சொல்லுது அதை கீழே உங்க தாமஸ் ஐயா, சேலரி வேற, இன்கம் வேற, சோர்ஸ் வேற, மீன்ஸ் வேறன்னு போட்டுக்கிட்டீங்களா? SOURCE, சோர்ஸ் மீன்ஸ்னா MEANS, மீன்ஸ்னா வழி, சோர்ஸ்னா மூலாதாரம். இப்ப அடுத்தது ஒண்ணு சொல்றேன், என்னன்னா சேலரி வேற, இன்கம் வேற. ஒரு கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு சேலரியை பிக்ஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களால சேலரி தான் பிக்ஸ் பண்ண முடியும், இன்கம் பிக்ஸ் பண்றது நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்க. குழப்பமா இருக்குதா? கவனிக்கணும், நல்லா கூர்ந்து வேடிக்கை பார்த்து தூங்கிட்டு கேட்டா எப்படி புரியும்? தூங்கி முழிச்சிட்டு கேட்கறவங்களுக்கே தலை சொல்லிடுறாரு. ஏசையா தூக்கத்திலே மதங்கிட்டு இருக்கிறாரு. 2ஆம் வானம் போய் எட்டி பார்த்தரலாம். இன்னைக்கு பவுல் எப்படிதான் அந்த வானத்துக்கு போனாரு? 3 வரைக்கும் போனார், 2வது எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. சார், சம்பளத்தை பிக்ஸ் பண்றது கவர்மெண்ட், ஒரு கம்பெனி. அவனால ஒரு இன்கம் பிக்ஸ் பண்ண முடியுமா? நான் சொல்றேன், உன் இன்கம் பிக்ஸ் பண்றது ஆண்டவர் நீயும் சேர்ந்துதான். கைகளை தட்டி ரெண்டு செலுத்துங்க. உன் இன்கமுக்கு அளவே கிடையாது, உன் இன்கமுக்கு அளவே கிடையாது சார். உன் இன்கமுக்கு அளவே கிடையாது சார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்த்து உன்னை பெரிய ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ரசம் ஆச்சிருக்கீங்களா? ஆச்சிருக்கீங்களா? பண விஷயத்துல அப்படியே அப்படியே அது இன்டர்பிரட் பண்ணுங்களேன். பண விஷயத்துல பூமியில உன்னை பெரிய ஆக்குறேன்னு என்ன விஷயம், என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம் வந்து இந்த ஊர்ல திருவள்ளூர் இருக்கானே, இவரு சொல்லிட்டு நீ பூசா வந்து மாறிட்டார்ல சொல்லட்டும்.
நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரையும் பார்க்கலும் உன்னை பண விஷயத்திலே பெரிய ஆள் ஆக்கணும் என்ன அர்த்தம்? ஆக்கிட்டார்ல என்ன அர்த்தம் முதல் தெரிஞ்சு அப்புறம் ஆக்கிறதுக்கு போறேன். இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, டைம் வேஸ்ட். நானே சொல்லிடுறேன். நம்பர் 1 பணக்காரனா மாத்திரன்னு சொல்ல வேல் லெவல்ல கை தட்டுங்களா, இதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். சார் நான் சேலஞ்சு பண்றேன் விசுவாசி கேட்டா, விசுவாசிய உங்களுக்கு நான் சொல்றேன் சார், ரோஷம் வரட்டும் சார், நீங்களா பாஸ்டா போயிட்டீங்க, பிசினஸ் பண்றீங்களா, சரி இதை பண்ணுங்க, சரி இருக்கு ஏதோ இருக்கு. வெயிட் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொதல் 20 பணக்காரன் எடுங்க. மொதல் 20 அந்த 20 பேர் எம்எஸ்சியோ எம்ஏயோ மாஸ்டர் டிகிரியோ பண்ணியிருந்தா நான் அவன் வீட்டுல வேலைக்காரனா போறேன். ஒருத்தர் இருக்கிற 20 பேத்துல நான் சொல்றேன், 20 பேர்லயும் பார்த்து ஒருவேளை டவுனா இருக்கு இருக்குது, எங்க ஏரியாக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ரைட்டுங்களா, வந்துட்டீங்கன்னாவே அத்தனை பேரும் யாரா இருக்கானா பிசினஸ் மேன் தான் மேல இருக்கிறான். அந்த நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப் ஒருத்தன் கூட டாப் லெவல் இருக்க மாட்டான். அதை கண்டுபிடிங்க அதை மைண்டுக்குள்ள ஏத்துங்க. கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவன் ஊர்ல இருக்கிற பணக்கார லிஸ்ட்ல வர முடியாது சார். அப்ப அந்த பணக்கார லிஸ்ட்ல வந்தது யாருன்னா பிசினஸ் பண்றவன். அவன் பிசினஸ் பண்றவன் அதிகபட்சம் 5000 மாதிரி சொன்னாங்க, அவன் எத்துக்கு தப்பா காஞ்சிருக்கான குறிஞ்சி பூ மாதிரி பூத்துருக்கலாம். மற்றபடி எல்லாருமே 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் +2 முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட தொழிலை செஞ்சுக்கிட்டு பரம்பரையா தொழில் செஞ்சதுனால மேல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் என் விசுவாசத்தில் என்ன சொல்றேன், பூமியில் இருக்கிற எல்லா காரணம் பணக்காரன் ஆக்குறேன்னு சொன்னா நீ போய் 20,000 வேலைக்கு 30,000 வேலைக்கு நீ ஏன்டா கை கட்டிட்டு வேலை செய்யற? நீ 20,000 சம்பாரிச்சு 30,000 சம்பாரிச்சு எப்படா உபாவம் 28 வாழ்க்கையில நடக்கும்? அப்போ ஆண்டவரை நீ கட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் இருக்குது. இங்கிலீஷ்ல they limited their God இருக்குது. நீ ஏன் ஆண்டவருக்கு லிமிட் வச்ச? நீ ஏப்பா எல்லைய வச்ச? நீ எப்படிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா உலகத்துல நம்பர் 1 ஆளா வர முடியும்? ஊர்லயே வர முடியாதப்பா, அப்புறம் எப்படிப்பா உலகத்துல வர முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன், நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு வேலைக்கு போனாலும் உன்னுடைய இன்கமுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் விசுவாசிக்கிட்ட. உன்னை நம்பர் 1 பிசினஸ் மேக்னட்டா மாத்த உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பிசினஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காத. பேதுரு கிட்ட கர்த்தர் வலைய போடுன்னு சொல்லல, நல்லா வீட்டுல போய் வாசிங்க, வலைகளை போடுங்கள். என்ன போடுங்க? ஒரு பிசினஸ் இல்ல, எத்தனை பிசினஸ் பண்ண நீ பண்ணு, கர்த்தர் உன்னோட கூட இருந்தார்னா நீ நம்பர் 1 நீ வருவாய். ஏதோ அரசாங்க வேலை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அதுதான் வேலை அதுதான் வேலைன்னு, அதுதான் கிடையாது. கர்த்தர் உன்னோட கூட இருக்கும் பொழுது உன்னை அசைச்சிக்க அந்த உலகத்துல ஆளே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பட்டணத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம், வெளியில இருந்தாலும் ஆசீர்வாதம். கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் உன் தேவன். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, நம்ம தேவன் உயர்த்துவார். அதுக்கு ஒரு வழி மாத்திரம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சும்மா ஏதோ நம்பிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் காரியம் கிடையாது. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க போகிறவர், கர்த்தர் தான் என்னை, அவர் தான் சோர்ஸ். அப்ப சேலரியை பிக்ஸ் பண்றது கம்பெனி, இன்கம் பிக்ஸ் பண்றது நீங்களும் நானும். இன்கமை கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு ஏங்க அதுல என்ன விஷயம் தெரியுங்களா? இடம் இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும். இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்களால எத்தனை அரிசி, இங்க ஒரு 10 மூட்டை அரிசி இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப உங்களால எத்தனை கிலோ அரிசி கொண்டு போக முடியும்? கொண்டு போங்கிறேன். இப்ப நீங்க ஒரு பையும் கொண்டாடல, இது எப்படி கொண்டு போவீங்க? பக்கத்துல போய் ஒரு பை வேணா வாங்கிட்டு கொண்டு போகலாம். அதுல நான் அதை மூட்டையை எடுக்கக்கூடாது. மூட்டையில இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போவாங்க. எதுல எப்படி கொண்டு போவீங்க? இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரே, முதல் இடம் இருக்குதா உங்ககிட்டன்னு கேட்டேன். இடம் இருக்குதா? அதை வாங்கி வைக்க இடம் இருக்கா? எங்க விசுவாசத்தை சொல்லியிருக்கிறேன் நான், வச்சுக்கோங்க. மாடு வாங்கணும் 7 நாள் 15 நாள் 10 மாசம் ஜம் பண்ணிட்டு இருக்கிறியா? ஷெட்டு போட்டியா மாட்டுக்குன்னு கேட்பேன். ஷெட்டுலாம் இருக்குதுன்னு சொன்னா முளை குச்சி போய் அடிமே, மாடு கட்டத்துக்கு குச்சி வச்சு ரெடி பண்ணு போ அப்படிமே. நீ இதை ரெடி பண்ணிட்டு வா, நீ ரெடி பண்ணிட்டு வரத்துக்குள்ள உங்க மாட்டை கத்து ரெடி பண்ணிடுவாரு. நீ ஒரு காயை நகர்த்து, கத்தர் 10 அடி நகர்த்துவார். ஒரு ஊர்ல கேட்டாங்களா, எப்படிங்க இந்த ஊர்ல சாமி கும்பிட்டா மழை பெய்யுது, நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டா மழை பெய்ய மாட்டேங்குது, என்னங்க ரகசியம்? வாங்க போய் கேட்டு பார்க்கலாம், வாங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு போகலாம். மழைக்காக சாமி கும்பிடுறாங்க ஒரு ஊர்ல, மழை வரல. பக்கத்து ஊர்ல எப்ப மழைக்காக சாமி கும்பிட்டாலும் மழை வந்துருது, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. வாங்க எல்லாரும் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு, ஐயா எப்படியா உங்களுக்கு எல்லாம் மழை வருது அப்படின்னு கேட்டோன்னே, அது வாங்கியா அது ஒரு கம்பசூத்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க மழை வர வரைக்கும் சாமி கும்பிட விட மாட்டோம் நாங்களாம். எப்படி? அப்ப நான் சாமி கும்பிட்டு முடிக்கும் போது என்ன வந்துருது எங்களுக்கு? நான் சாமி கும்பிடி முடிச்சும் போது மழை வரல, மழை வரைக்கும் சாமி கும்பிட விட மாட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாராம், என்னங்க நீங்க ஜெபம் பண்ணா மழை பெய்யுது, நாங்க ஜெபம் பண்ணா மழை பெய்யல எங்க ஊர்லன்னு கேட்டாங்க. இவர் சொன்னாராம், பாருங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்க கொடை கொண்டு வந்துருக்குதுன்னாராம். என்ன கொண்டு வந்துருக்குது? மழைக்கு ஜெபம் பண்ண போனா என்ன கொண்டு போறாங்க பிள்ளைங்க? நீங்க இவ்வளவு நாளா இவ்வளவு வீரர்கள் போனீங்களே, மூஞ்சில இமேஜ் சாம்பிளிங்க, யாராவது கொடை கொண்டு போனீங்களா? எதுக்காக ஜெபம் பண்ண போனீங்க?
அப்ப இன்னைக்கு மழை வராது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப திருவள்ளூர் நாளைக்கு வந்து மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மழைக்காக ஜெபம் பண்ணா வாங்கன்னு கூப்பிட்டா யாருக்கு எல்லாரும் கொடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெயிலுக்கு வேணா கொடை கொண்டு வந்துருப்போம், நிச்சயமா மழைக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன், நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவார்னா அவர் தருவாரு. அந்த ஒரு இடத்துல நீங்க நில்லுங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்கு தர அவர் வல்லவரார். என் தேவன், அந்த வார்த்தை திரும்பி சொல்லுங்க, என் தேவன், என் தேவன். உன் வேலை, உன் வருமானம், அது இது இதெல்லாம் பேச்ச நிப்பாட்டு, அதெல்லாம் விட்டு என் தேவன்கிறத போய் நில்லுங்க. அவர் தான் என் ஆதார் அப்படின்னு எவன் ஒருத்தன் சார்ந்துட்டானோ, புரிஞ்சுட்டீங்களா, அவன் ஜெயிச்சிருவான். அதனாலதான் எகிப்திலிருந்து நேரடியா கானானு கூட்டிட்டு போகாம அங்க வனாந்தரத்தின் வழியா கூட்டிட்டு போன ரகசியமே அதான். மனிதன் அப்பத்தினால் மட்டும் பிழைத்து விட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவன் நினைச்சிட்டு இருந்தான் பணம் வந்தா பிரச்சனை, சோறு இருந்தா பொழைச்சிக்கிறான்னு. அதுதான் தப்பு, எகிப்திய பாடம். இப்ப நான் கூட்டிட்டு போறது கானான் தேசத்துக்கு, அங்க போய் இந்த பாடத்தை ஷூட் பண்ணாத. இங்க ஒரு பாடம், தனி பாடம். என்ன பாடம்? அப்பத்தினால் மட்டும் பிழைத்து விட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த மன்னாவினால் உன்னை சோதித்து பார்த்தேன். அப்போ இந்த பாடத்தை இங்கேயே கத்துக்கணும். என்ன காரணம்? சோத்தினால அல்ல, வேலையினால அல்ல, வருமானத்தினால அல்ல, மருந்தினால அல்ல, அவரே அந்த இடத்துக்கு வந்து என் தேவன். யாருங்க? ஐயா கூட ஒரு சாட்சி சொன்னார். சோவு பார்க்க போனேன், அவன் நல்ல வேலை, அவன் மூலியமா வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா நான் உலகத்துல எங்கேயுமே சபையில சாட்சி எல்லாம் பெருக்க முடியும். ஏன்னா வேலை கொடுத்தது சோவா கத்துறா. அப்ப சோகத்தை போய் வாங்கிட்டா கத்துறங்க நாம. அதனால கத்துற சோகட்ட போறதே தடுத்து நிறுத்தி அந்த திட்டத்தை உடைச்சு கடைசியா சர்ச்சில் உட்காந்து முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது போன் வந்துச்சு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐயாவோட வீட்டுக்காரம்பாக்கு 156வது நபரா இருந்தவங்க. ஹலோ, ஒரு போஸ்டிங்க்கு 156 200 பேர் இருந்தா அதுல இந்த அம்மாவோட எத்தனை நம்பரு? 156 போஸ்டிங் கிடைச்சது யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் எவன் காலையும் உழுவுல ஆண்டவரே, நான் உன் கால உழுவுறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அகாபே சர்ச் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நெடுஞ்சான் கரையா விழுந்து ஜெபம் பண்ண 10வது நிமிஷத்துல போன் வந்துருச்சு. அவரே. ஆமென் சொல்லுங்க. என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். அர்த்தம் புரியுதுங்களா ஐயா? அதான் அப்பதான் அர்த்த வார்த்தைக்கு போனோம். என் தேவன். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல செல்ஃப் சப்ளை, வில் சப்ளை கிடையாதான். SHALL போட்டுக்கோங்க. செல்ஃப் சப்ளை. என்னங்க செல்ஃப் சப்ளை? நாட் வில் சப்ளைன்னு போடுங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பக்கத்துல வில் போட்டா எம்பட்டிக் வேர்டு, செகண்ட் பர்சனுக்கு பக்கத்துல ஷெல் போட்டா எம்பட்டிக் வேர்டு. நிச்சயம் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். இவனுடைய ஊர்ஜிதத்தை பாருங்க. தருவாரு, தரலையா, தந்தாலும் தந்தா வாங்க, குட்டா வாங்கிக்கோங்க. இல்ல சார், மை காட் ஷல் சப்ளை. அச்சா பாத்தீங்களா போல, என் தேவன் உன் தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். சந்திப்பார் சார். அவனுக்கு இருக்கு சார் விசுவாசம். என் தேவன் சந்திப்பார். நீங்க சொல்ல முடியுமா? என் தேவன் சந்திப்பார், என் தேவன் சந்திப்பார். மை காட் ஷல் சப்ளை. அடுத்த வார்த்தை தெரியுமா? ஆல் யுவர் நீட்ஸ். அந்த ஆல் போட்டு சுத்துங்க அடுத்த வார்த்தை. அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுங்க சார்? இதுல நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன், சொத்தை வாசிட்டு இருக்கிறேன். 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தாமஸ் ஐயா 499 ஸ்கொயர் ஃபீட் செய்ய மாட்டாராம், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பத்திரத்துல 10 சேர் எழுதி இருக்குது. உங்களுக்கு 10 சேரை நான் பிரிச்சு கொடுத்தேன், உயிர் எழுதிட்டாரு அப்பா. நான் 9 சேர் கொடுக்குறேன், விட்டுருவீங்களா? அந்த கதை தான் வேண்டாம். ஏன்னா காதல பூவை வச்சுட்டு இருக்கிறேன். 10னா 10 கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுங்களா? அப்ப நம்ம பத்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். இது பத்திரம், இது உயில், இது வில்லு. புரியுதுங்களா? இந்த வில்ல என்ன போட்டிருக்குன்னா, ஏதோ 199% சந்திப்பாரு, ஏதாவது எக்கு தப்புல 1-2 சந்திக்காம போயிடுவாரு சொல்லலைங்க. ஏமாந்துடாதீங்க. உங்க சொத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆல் மை நீட்ஸ். சொல்லுங்களேன். என்னுடைய எல்லா தேவைகளையும் கத்த சந்திப்பார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஏங்க வசன ரத்தத்துக்குள்ள போகணும் சார், வசன ஆவிக்குள்ள போகணும் சார். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். ஒன்ன கூட மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. தோக்காதீங்க, தோக்காதீங்க. ஜெயிக்க பிறந்தோம், ஜெயிச்சிட்டோம். இனிமே இயேசுவா செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இல்ல. அவர் ஆசீர்வாதத்தை உனக்கு முன் வைத்து விட்டார். உன் வேலை, என் வேலை அதை எடுத்துக்கொண்டு அனுபவிப்பது. மூத்த குமாரனை போல உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஒரு ஆட்டிக்குட்டி அடிக்கலைன்னு கேட்காத. என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். நீ உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காத, மயில மேல இறக்கப்படாது. கர்த்தர் இனிமே தருவதற்கு ஒண்ணும் இல்ல. ஜீவனையே தந்துட்டாரு, வேற என்ன சார் தரணும்? குடு குடு குடுன்னு கேட்டுட்டு இருக்கிறிய. இதை விட என்னையா கொடுப்ப? எல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு. உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், உனக்கு நான் கொடுத்து விற்பேன். அவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து
அருளினதும் இன்றி கொடுத்து விட்டதும் அன்றி. கொடுத்துட்டாருங்க, கொடுத்ததை புடிச்சிட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தா எதங்க கொடுப்பாரு? மண்டையை போட்டு தலையில உடைச்சிட்டு இருக்கிறார் அவரு. சார் கொடுத்தாய் விட்டது. அவர் எல்லா வேலையும் அவர் செய்து முடித்துட்டு அவர் அமர்ந்திருக்கிற தேவன். ஆகவே மை காட் ஷல் சப்ளை, எதெல்லாம் சப்ளை பண்றாரு இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆல் மை நீட்ஸ். சங்கீதம் 34:10 படி ஒரு நன்மையும் குறைந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. குறைந்து விடக்கூடாது, விட்டுறாதீங்க சார். நீங்க சார் அவன் வந்து சட்டத்தை மீறுறவன் யாரு? பிசாசு. நல்ல அவன் சட்டத்தை மீறுவான். திருடக்கூடாது, திருடனை புடிச்ச சுட்டுக்கொள்ளுன்னு ஆர்டர் போட்டாச்சு. ஆனாலும் திருடன் கம்மிட்டு இருக்கானா? அவன் சட்டத்தை பைபாஸ் பண்ணுவான், ஓவர்லுக் பண்ணுவான். அதான் அவனுடைய வேலை. ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இப்ப பிசாசு என்ன செய்யறான்? அங்க கை வைக்கிறான். அவனே அங்க என்ன செய்யறான்? கையை வச்சு இது போதும்பா. அவன் வீடு இல்லாம இருக்கிறான். பிரபாகர், நீ என்ன இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லைங்கிற, இந்த வீடுல எவ்வளவு பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் 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 உள்ளது போதும் என்று நீங்கள் சொல்லிட்டு சோத்திரம் போட வைக்கிறான். சார் ஏமாறாத, ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது சார். ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சார் வீட்டுல, ஏசி வீட்டுல இருக்குன்னு சார். ஊழியக்காரனே, ரோட்ல போறவனுக்கு இல்ல ஏசியை கண்டுபிடிச்சது. நீயும் நானும் நல்லா இருக்கிறதுக்காக கத்தர் கண்ணி மண்டையை போட்டு உடைச்சு மனுஷனுக்கு மூளை கொடுத்து அதெல்லாம் நீயே கவலைப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏசி இமயமலைக்கு பெருசா இருக்கலாம், கத்தருக்கு அது குப்பையில போற இதுக்கு சமமா இருக்கிறது, குப்பைக்கு சமமா இருக்கிறது. ஆல் மை நீட்ஸ். உனக்கு ஒரு தேவையும் குறையப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லா தேவைகளையும் சொல்லுங்க. எப்படி சந்திக்க போறாரு? அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். தமிழ் எப்படி இருக்கு பாருங்க, அது போடுங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் அப்படின்னு போடுங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து அவரது ஐஸ்வர்யத்தின்படி. என்னங்க அப்படிதானே போட்டு தமிழ்ல வருது? நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். இப்ப நான் கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். அவரது ஐஸ்வர்யத்தின்படிங்கிறதுக்கு 4-5 வியாக்கியானம் இருக்கு. நான் ஒரு 2 சொல்றேன் இப்பொழுதுக்கு, நான் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஜெயலலிதா அம்மா கிட்ட போயிட்டு இந்த திருவள்ளூர்ல நான் இந்த மாதிரி சபை வச்சு கட்டிட்டு இருக்கிறேன், கதவு ஒண்ணு போயிடுச்சு, ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் வேணும்னு கேட்டா அந்த அம்மா முதல் தருமா தராதா? தருமா? நான் சொல்றேன் தராது. எப்படின்னு கேளுங்க. ஏன்னா தச்சுக்கிறதுக்காக கூட சொல்லுங்க, நான் ஒரு வேற ஒரு கோணத்துல நான் சொல்றேன். ஏன்னா அந்த அம்மா 1000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா வெளியே வந்தோடனே கலைஞர் 1 லட்ச ரூபாய் டொனேஷன் பண்ணுவாரு. இப்ப பேப்பர்ல என்ன வரும்? ஜெயலலிதா அம்மா கதவுக்கு 1000, கலைஞர் வீட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த அம்மா கேவலமா கேவலம் இல்லையா? சொல்லுங்க. அதனால அந்த அம்மா டொனேஷன் தரத்துக்கு முன்னாடி உன் டொனேஷன் புக்கை வாங்கி கிழிச்சு எறிஞ்சு, அந்த டொனேஷன் புக்லயே எவன் அதிகமா கொடுத்தானோ அதை விட அதிகமா கொடுக்கும், அதை கூட அதிகமா கொடுக்க கூடாது. ஏன்னா வெளியே போய் இன்னும் உனக்கு இப்ப எல்லாம் 1000 வந்துருக்கான், நீ 10,000 கொடுக்குற, இன்னும் உனக்கு 90,000 தேவை. கலைஞர் போய் கொடுத்துட்டானா மானக்கடை போயிடுவேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப அந்த அம்மா எவ்வளவு தரணும் அப்படின்னா, யாரும் எவ்வளவு தர முடியாத அளவுக்கு கொடுத்துரும் அந்த அம்மா. அப்பதான் அந்த அம்மாவோட ஸ்டேட்டஸ். நான் சொல்றது புரியுதுங்களா ஐயா? எங்க சில பேர் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போட்டு பார்த்துருக்கீங்க, 10 ரூபா போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கிறேன். 10 ரூபாலாம் போட்ட பிச்சைக்காரனா பார்த்துருக்கிறேன், 50 ரூபா போட்டவங்கலாம் கூட பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க ஐயா, கவனிங்க. நீங்க போய் உங்க கடைக்கு உங்க பொண்ணுக்கு போய் சேலை எடுத்தா 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா பாக்குறோம் நியூ இயருக்கு. பில்கேட்ஸ் உள்ளுக்குள்ள போனோம்னா என்ன எடுப்பார்? நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தைக்கு அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் சொல்றேனே, அவருடைய ஸ்டேட்டஸ் படி. ஹலோ, நல்ல வார்த்தையை கவனிங்க. உன்னுடைய தேவையின்படி அவங்க சந்திக்கல, ஆண்டவர் சந்திக்கல. அதான் இதான் வெளிப்பாடு. விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தேவையில்லை. ஹலோ, உனக்கு 500 ரூபாய் தேவை, உனக்கு கிழிஞ்சு போன பேண்ட்டுக்கு பதிலா ஒரு சாதாரண பேண்ட் இருந்தா போதும் உனக்கு. ஆனா அவருக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. என்னுடைய ஸ்டேட்டஸ் படிதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. கை தட்டுங்க. புரியலீங்களா? கை தட்டுங்க. அவருடைய ஸ்டேட்டஸ் படி, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். உன்னுடைய தேவையின்படி அல்ல. உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு பிரச்சனை அல்ல. சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அவர் அப்போ பெரிய பில்கேட்ஸ் வந்து அம்பானி வந்து உங்களை கூட்டிட்டு போறாரு ஒரு ஊருக்கு. அப்ப போகும்போது இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு போனா ஒத்துக்குவார் அவரு? உனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆனா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க. அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதன்படிதான் உனக்கு ட்ரெஸ் பண்ணி உனக்கு கூட்டிட்டு போவார். நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். பில்கேட்ஸ் எடுத்து கொடுத்தாருன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் வேற. அவர் சும்மா சாதாரண எடுத்து கொடுத்தா அவருடைய ஸ்டேட்டஸ் கெட்டு போயிடும். அப்ப உனக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கர்த்தருக்கு அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க. என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் பேசணும்னா நான் அடுத்த வசனத்துக்குள்ள போனதான் போக முடியும். அந்த வசனம் தானே வாசிருங்க. அவருடைய ஐஸ்வர்யம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். எபேசியர் 1:17-18 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அவருடைய ஐஸ்வர்யம்னா என்ன? எபேசியர் 1:17-18 வாசிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மருத்துவர்களிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான முகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க என்ன சொல்றாருங்க, இந்த விளங்கிக்கோங்க. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். 3 காரியத்தை பார்க்கறதுக்கு திறக்கப்படணும். என்னங்க இந்த 3 காரியம் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத, தெளிவையும் அளிக்கிற ஆவினா the spirit of revelation பேர், வெளிப்பாட்டை கொடுக்கிற ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவுன்னா அந்த தெளிவு இல்லை, இந்த விஷயம் நினைக்கிற மாதிரி கிடையாது. விஸ்டமும் the spirit of wisdom and the spirit of revelation, வெளிப்பாட்டின் ஆவியை உங்களுக்கு தரணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம ஜெபம் என்ன, பவுலோட ஜெபம் என்ன, தயவு செய்து பார்த்துக்கோங்க. நம்ம ஜெபம் என்ன, பவுலோட ஜெபம் என்ன. நம்ம வீடு வேணும், வண்டி வேணும், ஆம்பிளிஃபையர் வேணும், கீபோர்டு வேணும், பேடு வேணும், நிலம் வேணும், ஷெட்டு போகணும், ரூஃப் போகணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பவுலுடைய ஜெபம் என்ன? இது மாத்திரம் எபேசு சபைக்கு பவுல் என்ன ஜெபம் பண்ணுகிறார்? இடுப்பொலிக்காக தலைவலிக்காக ஜெபம் பண்ணல, அவனுக்கு அப்ளிகேஷன் போச்சு. அவன் பெரிய பாஸ்டர் அப்போஸ்தலன் தானே, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும் சொல்றாங்க. அந்த காலத்திலே பவுல் என்ன ஜெபம் பண்றாருங்கிறது கவனிங்க. உன் தேவையெல்லாம் சந்திக்க போகணும், நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிடலாம்ல. நம்ம அப்படிதான் ஜெபம் பண்றோம். வந்திருக்கிற ஊழியக்காரோட தேவைகளை சந்திக்கும்படி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்படித்தானே ஜெபம் பண்றோம். ஐயா அவர்களுக்கு வீடு கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஐயா அவர்கள் இடம் கிடைக்காம கிடைக்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா ஒரே குஷியா இருக்கு நமக்கு. அந்த குஷியெல்லாம் வேணாம். இவர் என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. உனக்கு தேவை வீடு வாசல் கிடையாது, உனக்கு தேவை the spirit of wisdom, the spirit of revelation. உனக்கு வெளிப்பாட்டின் ஆவி தேவை. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சரி, இப்ப பாருங்க 19 என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல சாரி 18. 3 விஷயத்துக்காக கண்ணு திறக்கப்படணுமா? என்ன? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், நம்பர் 1. 2, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 2, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பவுல் உளர்றாரு அப்படின்னா வார்த்தையை சொல்ல தெரியலையாம். நீங்களே கவனிங்க, அந்த 3வது பாயிண்ட்டுக்கு அவர் என்ன சொல்றாரு கவனிங்களேன். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. நான் கேட்கிறேன், சத்துவனாவே வல்லமை தான். அது என்ன பலத்த? சத்துவனாவே பவர் தான் சார். நீங்க எத்தனை ஆட்டு ஆட்டினாலும் சத்துவனா கர்த்தருடைய சத்துவத்திலே அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அததான் கண்டுபிடிங்க, அதான் சொல்ல வரேன். இந்த 3 வேர்டு விடல, இந்த 3 வேர்டு விடல, கீழே வாசிக்கணும் பாருங்க. அதேதான், அதே காரியத்துல இன்னொரு 3 போடுறாரு பாருங்க. அதே விஷயம், சென்டென்ஸ் முடிக்கல, கமா கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. தம்முடைய வல்லமையின் மகா பாருங்க, வல்லமைப்படியே விசுவாசிகளை நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். வல்லமையின் மேன்மை இல்ல, மகா மேன்மையின் மகத்துவம். இதத்தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. பவுலுக்கு வார்த்தையை கொட்ட தெரியாம கொட்டி இருக்கிறாரு அப்படின்னா இவன் எந்த நம்பிக்கையா, விசுவாசமா, அறிவா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் கண்ணு திறக்கணுட்டாங்க. உனக்கு தேவை வவுத்தோல் இல்ல, பணம் கிடையாது, சீட்டு போறதுக்கு காசு கிடையாது, ஒட்டத்துக்கு காசு கிடையாது சார். உனக்கு தேவை இயேசுவிடத்துல காண்பிச்சாராம் ஒரு வல்லமைய. அது என்ன வல்லமைய? மரித்தோர்ல இருந்து எழுப்புறதுக்கு ஒரு வல்லமையை காமிச்சிருப்பார் இல்லையா? இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பும் போது பிதா எந்த வல்லமையை காமிச்சாரோ அதே வல்லமைய இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து சாக போற நாள் வரைக்கும் அதே வல்லமை நம்ம வாழ்க்கையில காண்பிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இதை புரியறதுக்கு உனக்கு மனக்கண் திறக்கப்படணுங்கிற.
நம்பர் 1. ரெண்டாவது, தமிழ்ல சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் இருக்குது, இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது கிடையாது கிடையாது. வீட்டுல போய் வாசிக்கோங்க. அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பரிசுத்தவான்களுக்காக வைத்திருக்கிற ஐஸ்வர்யமா? பரிசுத்தவான்களிடத்தில் சுதந்திரம் இருக்குதே இல்ல, அது பரிசுத்தவான்களுக்காக வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அப்ப அது என்ன ஐஸ்வர்யம்? மகிமையான ஐஸ்வர்யமா அல்லது ஐஸ்வர்யத்தின் மகிமை என்று திருப்பணுமா மொழியாக்கம் படும்போது? ஐயா கவனிங்க, ஐஸ்வர்யத்தின் மகிமை அப்படின்னா என்ன சொல்றாருங்க வேத பண்டிதர்கள்? அப்படின்னா ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் தின்னா தீந்துரும், சுனாமி வந்து அழிஞ்சிரும். ஆனா ஆண்டவருடைய சொத்து மாத்திரம் தின்னாலும் அழியாது, சுனாமி வந்தாலும் அழியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பில்கேட்ஸ் யாரோ முகேஷ் அம்பானியோட பணத்தை ஒரு 3 மாசம் முன்னாடி பேப்பர்ல போட்டிருந்தாங்க. 1800 கோடி ரூபாய் எவ்வளவு போட்டிருந்தாங்க? 1800 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இதை அளந்துட்டாங்களா இல்லையா? அளக்க முடிஞ்சது இல்லையா? மெஷரபிள் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் இருக்கிறதே, அதை இன்எக்ஸாஸ்டபிள், இன்ஃபைனைட், அது மட்டும் இங்கிலீஷ் செஞ்சப்போ இன்ஃபைனைட் அண்ட் இன்எக்ஸாஸ்டபிள் அப்படின்னா தீர்த்து விட முடியாத, அளவிட முடியாத, இம்மெஷரபிள் அளந்து விட முடியாத, அன்கவுண்டபிள் எண்ணிவிட முடியாத, அது சொல்லிவிட முடியாத, வர்ணிக்க முடியாத அந்த அளவுக்கு சொத்து தான். அதுதான் தேவனுடைய சொத்து, அதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த சொத்தை பார்க்கறதுக்கு உன் கண்ணு திறக்கணுங்கிறார். அதை கண்டுபிடிங்க முதல் விஷயம். இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து ருசிச்சாதான் சார் தெரியும். நான் பிரசங்கம் பண்ணாலும் தெரியாது சார். இந்த 1:14 வீட்டுல போய் 1 கோடி தடவை வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் எடுத்து வாசிங்க. ஒரு பக்கம் கவனிங்களேன், உன் புத்தி கேட்டாத சொத்தம், இன்னொரு பக்கம் உன் புத்தி கேட்டாத வல்லமையம். இத ரெண்டையும் பார்க்கணும் பாவம் கண்ணுங்கிறார். இப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தான் சொல்லிடுறேன், கொஞ்சமாவது புரியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதை ரெண்டையும் ஏப்பா பார்க்கணும் அப்படின்னா, ஐயா கவனிக்கிறீங்களா? நான் சொல்லிடுறேன், வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க. ஒரு குரங்கு போய் என்ன செய்வாங்களாம், ஒரு மனித குரங்குலாம் ட்ரைன் அப் பண்ணும் பொழுது வாழைப்பழத்தை வெளியில போட்டால் அது என்ன செய்யும்? கையை அப்படி உள்ள விட்டு என்ன செய்யும்? வாழைப்பழத்தை எடுக்க பார்க்கும். கொஞ்சம் தூரத்தில் போட்டால் எட்டாச்சுன்னா சும்மா எட்டாது, அவ்வளோ தூரத்தில் போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அந்த கூண்டுக்குள்ள ஒரு குச்சியை போட்டுருவாங்களாம். ஒரு கூண்டுல என்ன போடுவாங்க? இப்படி ஒரு குச்சி போட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இப்படி ஒரு குச்சி போட்டுருவாங்க. இப்படி குச்சி போட்டோன்னே என்ன செய்வாங்க அப்படின்னா, இதான் கூண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி குச்சி போட்டோன்னே இப்ப என்ன செய்யும்? இந்த குச்சியை விளையாண்டுட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குச்சி கண்ணில் பார்த்தோன்னே இது சொரியும், போகும், விளையாடும். அப்புறமே என்ன செய்யும்? திடீர்னு இப்படியே வெளியே போட்டு பழம் விடும் பொழுது இந்த பழம் என்ன செய்யும்? எட்டுதா? இப்ப அதை இழுத்துரும், இழுத்து பழத்தை சாப்பிடும். இப்ப கவனிக்கணும், அடுத்த நாள் காலையில நீ தூரக்கு பழம் போட்டா இது யோசிக்காதான், உடனே அந்த குச்சியை எடுத்து இந்த பழத்தை எடுத்துக்கணும் குரங்கு. அப்புறம் என்ன செய்வாங்களா, அந்த குச்சியை மடக்கிற மாதிரி செயல் வச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். வாழைப்பழத்தை தூர போட்டுருவாங்க. இப்ப அந்த குச்சி மடக்கி தான் இருக்கும். இப்ப எட்டி பார்க்க எட்டாது. இப்ப கொஞ்ச நேரம் விளையாண்டு இருக்கும் போது இந்த குச்சியை இப்படி பிரிக்கும் போது தொடக்கணும் என்ன குச்சி பெருசான என்ன செய்யுமா அந்த குரங்கு? இப்பயும் ஐடியா வராது அந்த வாழைப்பழத்தை இருக்கலான்னு. இப்ப குச்சியை நீட்டிட்டு மடக்க முடியாம என்ன செய்யுமா, திரும்பி குச்சியை விட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த குச்சியில வாழைப்பழம் எட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப அந்த குச்சி என்ன செஞ்சிருமா, அந்த வாழைப்பழத்தை எடுத்துருமா. இப்ப அதுக்கு அடுத்த நாள் நீ வாழைப்பழத்தை போட்டா குச்சியை எடுத்து விரிச்சு அந்த பழத்தை எடுத்துருமா, குச்சியை எடுத்து விரிச்சு அந்த பழத்தை எடுத்துருமா. இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த குரங்கு கதைக்கு நான் ஏன் போறேன்னு சொல்லி, இந்த குரங்குக்கு இருக்க அறிவு நமக்கு இல்லையா கவலையா இருக்கு. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் சொத்து. எதுக்குப்பா அந்த வல்லமைன்னா, இந்த சொத்தெல்லாம் நீ அனுபவிக்கிறதுதாப்பா இந்த வல்லமையை நான் வச்சிருக்கிறேன். இந்த வல்லமையை வச்சுட்டு அந்த சொத்தை நீ எடுத்து தின்னுப்பாங்கிறதுக்காக தான் ரெண்டையும் உங்களுக்கு முன்னாடி தேவன் வச்சிருக்காரு. இதுக்கு ரெண்டையும் கண்ணில் வச்சு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற செட்டுக்காக உன் கண்ணு என்னைக்கடா திறக்கப்பட போகுதுன்னு பவுல் ஜெபம் பண்றாரு. அவரது அளவற்ற ஐஸ்வர்யத்தை உன் கண்ணு காணலையே, அவருடைய வர்ணிக்க முடியாத வல்லமையே நீ அறியாம இருக்கிறாயே, அது உன் வாழ்க்கையில தானே கத்தரை செய்யும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று அவர் இங்கே வருத்தப்படுகிறார். அப்ப இதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். நம்முடைய தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். ஓகே, இப்ப எப்படி சந்திக்க போறான்னு இன்னும் ஒரு படி மேல போறேன். அதை கீழே பேர் எழுதிக்கோங்க, யெகோவா ஈரே அப்படின்னு போடுங்க. ஆண்டவர் தருகிறவர் தேவன் என்று பைபிள்ல பல காரியங்கள் இருக்குது. அதுல ஒரு நாமம் யெகோவா ஈரே. நம்ம தமிழ்ல சிம்பிளா சொல்றோம், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய முழுமையான அர்த்தத்தை நான் சொல்றேன், கிரகிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். யெகோவா ஈரேயினுடைய முழுமையான அர்த்தத்தை நான் சொல்றேன், நீங்க விளங்கிக்கோங்க. அதிகாலையில் ஆபிரகாம் கிளம்புறான், சரியா தப்பா? பலி செலுத்துறதுக்கு, பையனை பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது
அப்பதாங்க யெகோவா ஈரேங்கிற வெளிப்பாடு வருது ஆபிரகாமுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அங்க எல்ஷடாய்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமும் அதை விட பெரிய வெளிப்பாடு ஒன்று தரேன் வாங்கிக்கோனார். அதான் யெகோவா ஈரே. நான் கொடுப்பதில் சர்வ வல்லவர் சொல்லிவிட்டு இன்னொரு வெளிப்பாட்டையும் தராரு ஆபிரகாமுக்கு. அது என்ன வெளிப்பாடு பாருங்க, யெகோவா ஈரே. அப்ப பாருங்க எல்லாம் தருவோம் ஐயா சொல்றாரு. அப்ப அங்கேயே எல்ஷடாயில அதான் வருது. இப்ப இதுல இன்னொரு வெளிப்பாடுக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அந்த வெளிப்பாடு என்னன்னு, யெகோவா ஈரேக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, அதை கத்துக்கோங்க. அதாவது நான் தமிழ்ல 2 தடவை சொல்ல, நீங்க மனசுல வைக்கங்க. ஒரு தேவை உனக்கு தேவை என்று நீ அறியும் முன்பு, ஒரு தேவை உனக்கு தேவை என்று நீ அறியும் முன்பு உன் வியாக்கியானம் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தேவை உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அறிவதற்கு முன்பு, நான் விளக்கம் பின்னாடி கொடுக்குறேன், இதை முதல் மனசுல வச்சுக்கோங்க. உங்கள் தேவையை சந்தித்து உங்களுக்காக காத்து நிற்கிற தேவன். ஒரு ஆமெனா சொல்லுங்களேன். ஒரு தேவை உங்களுக்கு தேவை என்று நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அறிவுக்கு அது தெரிய வரும் முன்பு உங்கள் தேவையை சந்தித்து உங்களுக்காக காத்து நிற்கிற தேவன் யெகோவா ஈரே. இந்த வெளிப்பாடு உதாரணங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். நாளைக்கு தாமஸ் ஐயா போறாரு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப அந்த வண்டிக்கு பஞ்சர் ஓட்டணும். இவருக்கு பஞ்சர் ஆகுறது இப்பதான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் தெரியும். நல்லா கவனிங்க. நாளை காலைல 10 மணிக்கு தான் ஒரு வண்டி பஞ்சர் ஆனது தெரியும். ஆனா ஆண்டவருக்கு உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே தெரியுமா? அதனால உன் பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஒரு ஆளை வௌத்த கலைக்காவது ஏதோ ஒரு வேலை வச்சாவது உன் பக்கத்துல நிப்பாட்டி உனக்காகவே ஒரு அதுக்குரிய தீர்வோடு உனக்காய் காத்து நிற்கிறவர் யெகோவா ஈரே. உனக்கு இப்பதான் தெரியும் 10,000 தேவை, திடீர்னு ஆபரேஷன் ஆஸ்பத்திரி போறீங்க, 10,000 கட்டியா அப்படின்ட்டாங்க. உனக்கு எப்ப தெரியும்? இப்பதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. என் தேவையை ஏற்கனவே அறிந்து எனக்காக 10,000 ஆயத்தம் பண்ணி வைத்து எனக்காக காத்து நிற்கிறேன் யெகோவா ஈரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வழி திறக்கும். அவர் தான் யெகோவா ஈரே. ஆபிரகாம் வீட்டை விட்டு கிளம்புறான். எப்ப கிளம்புனா? வசனம் சொல்லுது அதிகாலையிலே கிளம்புறான். ஓகே, இவன் எங்க போறான்? மலை உச்சிக்கு வர சொல்லிட்டான். கீழ இருந்து மலை உச்சிக்கு போறான். எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியாது. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, ஆடு எங்க, பலி எங்கன்னு கேட்கறாங்க. நாங்க போயிட்டு திரும்பி வருவோம்னு சொன்னான். விசுவாசத்தை காமிச்சான். ஓகே, அங்கேயும் போயிட்டான். கட்டியாச்சு, வச்சாச்சு, மகனை வளர்த்தாச்சு, கட்டி வச்சாச்சு. வெட்டுறதுக்கு போகும்போதுதான் கதை சொன்னாரு, வெட்டாதாப்பான்ட்டாரு. ஓகே, இப்ப என்னப்பா செய்யலான்னு கேட்டான். பலி செலுத்தணுமே, வந்தாச்சு அப்படின்னாரு. அப்ப கண்ணை ஏறிட்டு பார்த்தா அங்க புதர்ல என்ன இருக்குது? ஆடு. முள்ளுல கொம்பு மாத்திரம் சிக்கி இருக்குது. அந்த வார்த்தையை கவனிங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கவனிக்கணும். பலி செலுத்துற ஆட்டுல ஒரு சின்ன கீரல் கூட இருக்கக்கூடாதான். ஆமாங்க, கத்திற்கு அப்படிலாம் செலுத்தக்கூடாது. ஊனமானது, கோடு கிழிச்சது, ரத்தம் வரக்கூடாது. ஒரு சின்ன அப்படி முள்ளு கூட கீறி இருந்தா கூட அது செலுத்தக்கூடாது. இன்னைக்கு உலக ஜனங்கள் கூட சொல்லுவாங்க அதை. அந்த வெளிப்பாடு சொல்றேன். அதே அந்த வெளிப்பாட்டையும் வாங்கிக்கங்க. அந்த கீரலுக்கு சொல்றேன். ஒரு ராஜா சொன்னாராம், ஒரு மந்திரி சொன்னாராம், ராஜாவுக்கு ஆணி அடிச்சு நகம் பேந்துக்குச்சான். மந்திரி சொன்னாராம் எல்லாம் நல்லதுக்குனாராம். ராஜாவுக்கு வந்துச்சான் கோபம். ஏன்னா என் நகம் போனதுக்கு ஊரே வருத்தப்பட்டு இருக்குது, நீ நல்லதுன்னு சொல்றியா? இவனை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. இவனை தூக்கி ஜெயில போட்டு மாவாட்டம் போட்டானுங்க. இவன் கடைசியில கை நகம் வளரல. கடைசியில கட்டு போட்டு சரியா போன பிறகு வேட்டைக்கு போயிருக்கான். வேட்டைக்கு போன காட்டுவாசி பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. காட்டுவாசி பிடிச்சி வச்சுட்டு இவன் நரம்பலி செலுத்தத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க. கொண்டு போகும்போது எல்லாத்தையும் கூண்டோட கட்டி பலி செலுத்தும் போகும்போது இவன் கையில இருக்க கட்டை பாக்குறான். அந்த வெட்டுறவன் கட்டை பார்த்துட்டு கட்டை பிரிச்சு பார்த்தாங்க, என்ன இல்ல, நகை இல்ல. இந்த ஊனம் முடிச்சோட சாமி கட்டக்கூடாது, இவன் நவுத்துடுறா அப்படின்னு. இப்போ சொன்ன அப்போ புத்தி வருது. மந்திரி சொன்னானே எல்லாம் நல்லதுக்குன்னு சொன்னானே அப்படின்னு நேரா போய் மந்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ண நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் தேவனால எந்த நஷ்டத்தையும் லாபமாக்க உன் தேவனால முடியும். எந்த வேதனையும் லாபமாக்க உன் தேவனால முடியும். சார், இன்னும் இலங்கை இன்னும் இந்தியா பேட் பண்ணவே இல்லை. ஸ்ரீலங்கா 900 போட்டா உனக்கு 800 ரன் உனக்கே தானே. இன்னும் இந்தியா ஃபீல்ட்ல இறங்கல சார். இப்ப இவ்வளவு நேரம் விளையாண்டது பிசாசு. இன்னும் ஆண்டவர் விளையாடலையே. ஆண்டவர் இறங்க போறாரு, விளையாட போறாரு, நம்ம ஜெயிக்க போறோம். கை தட்டுங்க. தோல்வி உனக்கு இல்ல, அவருக்கு இல்லையா. உன் தோல்வி அவர் தோல்வி ஐயா.
அவர் எப்படியா தோப்பாரு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம ஆண்டவருக்கு வேற என்னையா சொல்றது? உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆயுதம் ஐயா. ஆண்டவர் ஜெயிக்காம யாரையா ஜெயிக்க போறா? நீங்க ஜெயிக்காம யார் சார் ஜெயிக்க போறா? சார் 50 வருஷம் போட்டு 99 வயசு ஆகட்டும், உனக்கு குழந்தையை கொடுத்து ஜெயிக்க வச்சு உலகத்துல ஒரு பெரிய ஜாதியாக்க நீ நானும் ஆராதிக்கிற தேவனால முடியும். அவர் நாமம் எல் ஷடாய். அவர் தேவனை சந்திப்பார். அவரால் முடியாத உலகத்துல ஒண்ணும் இல்ல சார். அங்க நெல்லுங்க சார். உடனே பிசாச மகிமைப்படுத்திட்டு இருக்காதீங்க. என் பிரச்சனை எவ்வளவு தெரியுமா? திருவள்ளூர் எவ்வளவு மோசம் தெரியுமா? நான் ஊழியம் பண்ற ஏரியா எவ்வளவு டஃப் தெரியுமா? நீ யார பெருமை? யாருக்கு ஜால்ரா போறதுக்கா ஊழியத்துக்கு வந்த? நீ பிசாசுக்கா? உன் வாயிலிருந்து கத்தரை மகிமைப்படுத்தினியா பேய மகிமைப்படுத்தினியா? சொல்லுங்கய்யா. பாட்டு பாடுற எல்லா துதியும் கனமும் உமக்கே. வெக்கமால உனக்கு? பேய வாய் முழுக்க பெருசு பெருசு சொல்லிவிட்டு இப்ப எல்லா துதி கன மகிமே பிதாவுதா? கர்த்தர் பெரியவனா கர்த்தர் பெரியவன் சொல்லுங்க. பாகால் தேவனா பாகால் தேவன் சொல்லு. கர்த்தர் தேவனா கர்த்தர் தேவன் சொல்லு. குந்தி குந்தி நடக்காத. கர்த்தர் பெரியவனா கர்த்தர் பெரியவன் சொல்லு. உன் பிரச்சனை பேசினா உன் பிரச்சனை பேச சொல்லு. ரெண்டு பேசிட்டு கூடாது. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவனை கப்பலிக்க வல்லவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் கூடாத உலகத்தில் ஒண்ணும் இல்லையா? அவரால் எல்லாம் முடியும். அப்ப தேவன் அதை சந்திக்க அவ்வளவுதான் இருக்கிறார். இப்ப கவனிங்க. இப்ப அந்த ஒரு கீரல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொம்பு மாத்திரம் சிக்கி இப்ப அதை எடுத்து பலி செலுத்தலாம். இப்ப ஒரு வெளிப்பாடு சொல்றேன், நான் வச்சுக்கிறாம கத்துக்கிறீங்களா? இந்த வெளிப்பாடுலாம் இப்படிதான் லைஃபுக்குள்ள அப்ளை பண்ணணும். ஒரு பிரசங்கத்தை சும்மா விடக்கூடாது. ஒரு லைஃபுக்கு என்ன சொல்ல வராரு கத்தார் அதை பாத்துக்கோங்க. இவன் 5 மணிக்கு இவன் காலங்காலத்துல சேனம் கட்டி கலவை மேல கட்டி இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் அந்த ஆடு முத நாளே கிளம்பிடுச்சு நினைக்கிறேன். சரியா தப்பா? முத நாளே ஆடு கிளம்பி இருக்கு. 4 மணிக்கு கிளம்பி இருக்க வாய்ப்பு இல்லை. இதுல விஷயம் இருக்கு. கவனிங்க, விஷயம் இருக்குது. ஆடு சிக்கினது மலையில. அப்போ ஆடு கீழே ஏதோ ஊர்ல தான் இருந்திருக்குது. இவன் கிளம்புனது 5 மணிக்கு. விடிய காலத்துல வச்சுக்கலாமே, 4:30 மணிக்கு வச்சுக்கலாமே. இது 4:30 மணிக்கு நிச்சயமா பட்டியை அவுத்துட்டு இருக்க மாட்டோம். இருட்டுல போய் தொலைவிட்டு போயிருக்காது. அப்ப இந்த ஆடு நான் நினைக்கிறேன் முத நாளே மேய போய் சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும் சார், நல்லா கவனிக்கணும். இந்த ஆடு முத நாள் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அவன் மேய்ப்பன் விட்டுருவானா? அவன் கண்ணை கட்டி கத்தர் பண்ற விளையாட்டு பாரு, கண் கட்டி விதை பாரு. அவன் கண்ணை கட்டி இந்த ஆட்டை கிழக்கு போன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆவி உள்ள பேசுது, நீ கொஞ்சம் மேற்கு போன்னு சொல்லி, அங்க புல்லு பச்சையா இருக்க அங்க போன்னு சொல்லி, இங்க போன்னு சொல்லி, இங்க போன்னு சொல்லி கத்தர் எந்த இடத்துல சொன்னாரோ அங்க வந்து கொம்ப மாத்திரம் உள்ள விட்டு பார்க்கலாமே விட்டு சிக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ள போக முடியாம முத நாள் லாக் பண்ணி வைத்திருக்கிறவர் யெகோவா ஈரே. கை தட்டுங்க. அதுதாப்பா உன் தேவை உனக்கு தேவை என்று நீ அறிய முன்பு உன் தேவைகளை உனக்காக சந்தித்து உனக்காய் காத்து நிற்கிற தேவன் உன்னுடைய யெகோவா ஈரே, என்னுடைய யெகோவா ஈரே. நீ நினைச்சிட்டு இருக்கிற இன்னைக்குதான் 10,000 ரூபாய் தேவை இல்ல சார். கர்த்தருக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு இத்தனாம் தேதி இவ்வளவு பணம் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். உன் தேவையை தேவன் சந்தித்திருக்கிறார். நீ புலம்புறம் நிறுத்திட்டு என் தேவையை நீ சந்தித்ததற்காய் உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல். அழுகாத, கெஞ்சாத, புலம்பாத. உன் தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார் ஐயா. உன் தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். ஆக இப்ப என்ன விஷயம் தான், இப்ப நீ கத்துக்கிற பாடம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கத்தர் ஆபரேட் பண்றவருங்க, சும்மா நினைச்சுக்காதீங்க. அதை பத்தி போன வாரம் எங்க சபையில பிரசங்கம் பண்ண. ஆபரேஷன் சும்மா இல்ல. உன் கண்ணு, உன் காது, உன் காலு, உன் கையை கத்தர் ஆபரேட் பண்ணுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ சும்மா வந்தோம் நானும் தாமஸும் பார்த்தோம். உனக்கு தான் சும்மா. கத்தருக்கு சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கத்தர் அமைத்து வைத்திருக்கிறார். சவுலும் சாமுவேலும் சந்திக்கிறாங்க. ஹலோ, சவுலும் சாமுவேலும் சந்திக்கிறாங்க. சாதாரண நிகழ்ச்சி நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவை கேட்டாங்க. இவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவரே நான் என்னப்பா செய்யுன்னு கேட்கும்போது வழியில பேசுறாரு கர்த்தர். நல்லா கவனிங்க. ஆலயத்துல பேசல, வீட்டுல பேசல, வழியில பேசுறாரு. என்ன சொன்னாரு? நாளைக்கு நேரம் இந்த இடத்துக்கு எவனை கொண்டு வரணும் அவன் தான் ராஜ். என்ன கதை புதுசா கேட்கறோம் கேக்குறீங்க? சவுல ராஜாவாக்குனார் இல்லைங்க, இதுதான் கதை. நாளைக்கு நேரம் இந்த இடத்துல யாரை கொண்டு வரணும்? நல்லா கேட்டுக்கோங்க. வார்த்தை நாளைங்கிற வேர்டு முக்கியம். இப்ப அடுத்த நாள் காலையில அவன் கோயில்ல இருந்து கிளம்பிட்டான். சாமுவேல் வீட்டுக்கு போயிட்டான். சாமுவேல் இருந்து தேவாலயத்துக்கு போயிட்டான். தைலுக்கு போயிட்டு ரெடியா வரான். இப்ப இந்த இடத்துக்கு யாரை கொண்டு வரணும்? இஸ்ரவேலுக்கு ராஜாவா கொண்டு போறோம்னா கத்தரை கொண்டு வரணும். இவங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டா நாளைக்கு கொண்டு வரண்டு. இப்ப கத்தரை அவனை இந்த காலத்துல இன்டர்நெட் கப்பல் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, கார் இருக்குது. ஐயா கொஞ்சம் கவனிச்சிருங்க, கை தட்டின ஐயா.
3 நாளைக்கு முன்னாடி கழுதைய காணா போகும் சரகாவனம் சவுலுக்கு. யாரையோ கழுதை தேட வச்சிருக்கலாம், நீ போடா மகனு சவுல் அனுப்புறான். யாரு? அவங்க அப்பா. 2 நாளா தேடிட்டு கவனிச்சிங்களா, நான் ரயில் அடி வரைக்கும் வந்துட்டு ஐயா நான் வாப்பா போலாம் அப்படிங்கிறான். அவன் வேலைக்காரன் சொல்றான், இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குடா, பக்கத்து ஊர்ல ஒரு தீர்க்க தரிசிக்காரன், ஞான தரிசிக்காரன், அவனை மாத்திரம் பார்த்துட்டு போயிடலாம் ஐயா, அதுக்கு மேல போக வேணாம் அப்படின்னா. சரி, அதுக்கு மேல எனக்கு கூப்பிடக்கூடாது. சரி வா. இப்ப கவனிங்க, இன்னொரு டெக்னிக் பாருங்க. இங்க போனோன்னே இங்க ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல தண்ணி மூணு குளிச்சிட்டு இருக்காங்க. நம்மள அந்த பரிசுத்தத்துல எப்படியே மூடிட்டு வந்திருப்போம். ஆனா அவன் பாருங்க, இவன் போனே அம்மா அந்த ஐயா பாக்கணுமே, அந்த ஐயாவோட வீடு அது, ஐயாவோட வீடு அது. நல்லா கவனிங்க, ஆலயம் அங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவரு இங்க இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன இந்த இடம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவர் எங்க போயிட்டு இருக்கிறான், டைரக்ஷனு இங்க போகணும். இப்ப ரைட்டா? இப்படி போகும்போது அந்த அம்மா சொல்லுது, எங்க மணி ஆயிடுச்சு, அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு, நேரம் ஒரு கோயிலுக்கு இருப்பாரு, கோயிலுக்கு போங்க. அவர் டைரக்ஷன் மாட்டுதா? அதான் இயக்குதல். டைரக்ஷன் மாத்தினாரா? ஒரு மனுஷனே இப்படி மாத்தாருன்னா ஆட்டை இப்படி மாத்திருப்பார். மாத்தி விட்டு இப்ப இங்க போகணும்னு சொன்னோன்னே, அப்ப கோயிலுக்கு எதுங்க வழி தெரியுங்க அப்படின்னா, இப்படி போயிட்டு அப்படி போங்க அப்படின்னா, இப்படி போயிட்டு இதாங்க இதாங்க இதாங்கன்னு போகும்போது அவர் அங்க வராரு, இவர் இங்க வராரு. கர்த்தர் சொன்னாரு, ஊத்ரா தலையில அபிஷேகம் சொன்னாரு. சவுலுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? இவன் கழுதையை தேட போன கர்த்தர் ராஜாவாய் மாற்றுவதற்காக கர்த்தர் கழுதையை தேடிக்கணும். நான் என் விசுவாசத்தை சொல்லியிருக்கேன், 50,000 வேலை, 1,000 10 லட்சம் வேலை சொல்லாத, இதை விட பெரிய வேலைக்கு உன்னை கொண்டு போவதற்காக இந்த வேலைக்கு உன்னை கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இது கழுதைதான் உனக்கு ராஜ அபிஷேகம் காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புரியல? இது கழுதைதான் உனக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வேலை கையில செய்ய பயப்படாத, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை லிஃப்ட் பண்றதுக்கு கர்த்தர் ஒன்னே ஒரு சின்ன விஷயம் போதும், கர்த்தர் தூக்கிடுவார் உன்னைய. இன்னைக்கு நாளைக்கு வரும் ராஜான்னு சொன்னேன், ஆனா இவனை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு கர்த்தர் 3 நாளைக்கு முன்னாடி திட்டமிடறா போலையா? அவர் யெகோவா ஈரே, அவர்தான் யெகோவா ஈரே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், மோசே தண்ணியில வராராம், பார்வோன் குமாரத்தை குளிக்க வருதான், அந்த பெட்டி போயிடுச்சான். சார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பெட்டி போயிருக்கு சார், 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா பெட்டி அங்க வந்துட்டு இருக்கு சார். கரெக்டா வந்து இந்த அம்மா அந்த பெட்டியை பார்க்கணுமா, தரடின்னு சொல்லணுமா? ஒரு ராஜகுமாரத்து, எகிப்துனா ஒரு சாம்ராஜ்யம், சும்மா திருவள்ளூர் மாதிரி கதை கிடையாது. எகிப்திய சாம்ராஜ்யத்தினுடைய குமாரத்தி அழகுல மயங்கர அளவுக்கு அந்த குழந்தைக்கு அழகை தேவன் தந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு திட்டம் பாருங்க, தேவ திட்டம். புரியுதுங்களா? என்னை மாதிரி கருப்பு ஒல்லியா உட்காந்து அப்படின்னு துப்பிட்டு போயிருப்பா குழந்தைய ராஜகுமாரத்தி பார்க்காத குழந்தையா எகிப்திய சாம்ராஜ்யத்துல அவ பார்த்து இந்த குழந்தை அழகா இருக்கு, நான் வளர்க்கிறேன்னு சொல்லி அவங்க அக்கா கரையில வரா, என்ன இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வராது வேணுமே, ஐயோ எங்க வீட்டுல ஒரு அம்மா இருக்குது, எங்க அம்மாவே பார்த்துரும், இப்பதான் பையனை தூக்கி விட்டாச்சு, அந்த அம்மாவே கூட்டு பெத்த தாயே பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க கத்த செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாரா? அப்ப பார்வோன் குமாரத்தையும் அந்த மோசையை சந்திச்சது சாதாரண நிகழ்ச்சியா? இல்ல, சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனுடைய நிகழ்வு. அப்ப சவுலும் சாமுவேலும் சந்தித்தது சாதாரண நிகழ்ச்சியா? இல்ல, அது சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனுடைய நிகழ்வு, இடைபாடு. அப்ப 2 ஆண்டுடைய பிள்ளைங்க சும்மா சந்திச்சாங்கன்னா, நீ உனக்கு சும்மா, கர்த்தருக்கு எதுவுமே சும்மா கிடையாது, ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப கவனிங்க, நீ 1000 ரூபாய் கேட்ட, இந்த 1000 ரூபாய் தருவதற்கு கர்த்தர் எத்தனை பேர்த்த நொண்டி எதிர்ப்பா தெரியுமா? நீ தூங்கிட்டு இருக்கிற, ஆனா அவர் தூங்கல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, நாளைக்கு பஞ்சரா போது உனக்கு தெரியாது, ஆஸ்பத்திரிக்கு போய் 10,000 ரூபாய் பணம் கட்டுறது உனக்கு தெரியாது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகாசமா கொடுப்பாரு இல்ல, எவனை கொண்டு உனக்கு தரும் திட்டம் போட்டு அதற்குரிய நபரை உன் அருகிலே கொண்டாந்து நிறுத்துகிறவர் நீ நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் யெகோவா ஈரேங்க, அவர் யெகோவா ஈரே. அப்ப உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேணும். இப்ப நான் கத்துக்கொண்டு பாடத்துல கத்துக்கலாம் பாருங்களேன். என்னன்னா பாடத்தை கத்துக்கலாமா? கத்துக்கோங்க. நீ கர்த்தர் உனக்கு நியமித்த இடத்திற்கு நீ போகும்போது, அது புரியுதா பாரு, நான் குறித்த மலைக்கு நீ போனாரா? நீ ஒரு மலைக்கு போவாத, அங்க ஆடு இருக்காது, ஆட்டு புழுக்கதான் இருக்கும். நான் சொல்ற இடத்துக்கு நீ போனாரா? அவரே போனானா? அப்ப வெளிப்பாடு என்னன்னா, உன்னை குறித்த தேவ திட்டம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும்போது உன் தேவைகளை ஏற்கனவே சந்தித்து உனக்காக அவர் காத்திருப்ப. நீ எங்கேயோ உட்கார்ந்து ஆட்டக்காரமே காக்காத. ஹலோ, நீ எங்க இருக்கணும் அங்க வா. நான் உன்னை எங்க முன்குறிச்சேன் அங்க வா. நீ அங்க வரும்பொழுது ஆட்டுக்காக நீ கவலைப்படாத, அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி உன் பக்கத்துல வச்சிருக்கிறேன். என் நாமம் யெகோவா ஈரே. நீ ஊண்டூட்டி என்ன ஆட்டுக்காக கவலைப்படுறதில்லப்பா, ஊண்டூட்டி
ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் புறப்பட்டு விட்டேனா, நான் ஆயத்தப்பட்டு விட்டேனா, அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேனா, அந்த இடத்துக்கு நீ போகும்போது உன் தேவைகளை சந்தித்து உனக்காக அங்கே காத்திருக்கிறார். எங்க எங்க அவர் சொன்ன இடத்துக்கு நீ வர இடத்துல வரும்போது, அதான் விஷயம். அப்ப அவர் நம்முடைய தேவன் யெகோவா ஈரேயாக அவர் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது கொடுப்பதை குறித்த ஒரு காரியம். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஆசிங்க அடுத்து. இது வரைக்கும் புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? ஆபிரகாம் பத்தி எல்லா காரியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் யெகோவா ஈரே பத்தி ஒரு சின்ன பிட் இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் யாரு? எல்லா சிருஷ்டிப்புலையும் கடைசி சிருஷ்டிப்பு தெரியுங்களா? மனுஷன். வெரி குட். நல்லா கவனிங்க. நம்ம கடவுளா இருந்திருந்தா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? மனுஷனை இப்படி செஞ்சு உட்கார வச்சுட்டு அங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி சொல்லி பசிக்குன்னு சொன்னேன். ஐயோ பசிக்குதுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு, பால் வேணுங்க, பால் கொடுக்கலாமா? சரி பாலுக்கு மாடு வேணுமே, சரி மாட்டை படைப்போம். நம்ம உட்காந்து சொரிஞ்சு சொரிஞ்சு படைப்போம். கர்த்தர் அப்படி இல்லை. ஹலோ, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு 6வது நாள் மனுஷனை படிச்சு இதெல்லாம் உனக்குன்னு சொன்னார். அவர் தான் யெகோவா ஈரே. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ சுடுகாடு போற வரைக்கும் உனக்கு என்ன தேவை என்று கர்த்தர் பிளான் பண்ணி அதை வச்சுட்டாலே உன்னை பூமியில கர்த்தர் அனுப்பிச்சிருக்காரு. கைத்தட்டுங்க, பயப்படாதீங்க. உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது உன் சாதன வரைக்கும் உன் தேவைகளை எங்கெங்க யார் மூலியமா எப்ப சந்திக்கிறது ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை வகுத்த பின்தான் உன்னை இந்த பூமிக்கு இந்த ஊழியத்துக்கு உன்னை ஜனிப்பித்தார், உன்னை அனுப்பினார். மகாபெரிய தேவன் அவர் யெகோவா ஈரே. சும்மா சாதாரண சாமி நினைச்சு கும்பிட்டு நினைக்கிறேன். அவர் மாஸ்டர் பிளான் உள்ளவர், மாஸ்டர் பிளானர். அவர் மாஸ்டர் பிளானர். போன வாரத்துக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு வெளிப்பாடு கத்தரை கொடுத்தாரு. ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன். ஆனந்த், அந்த விஸ்வநாதன் ஆனந்த், என்னங்கய்யா விஸ்வநாதன் ஆனந்த் உலகத்துல செஸ் சாம்பியன். அவனுக்கு ஒரு புள்ள பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பையன் அவன் எப்படி வளர்ப்பான்? செஸ் போட தொடக்கூடாது அப்படி வேணா தொட வைப்பான். ரைட்டா? இவன் 16 வயசுல அந்த சாதனையை முடிச்சிருந்தானா அவன் பையன் 12 வயசுல அந்த சாம்பியன்ஷிப் வாங்கறதுக்கு இவன் முயற்சி பண்ண மாட்டானா? இவருடைய மூளையெல்லாம் ஏதாவது லோக்கல்ல இருக்க திருவள்ளூர் செஸ் சாம்பியன்ல ஜெயிக்கணும்னா பாத்தீங்களா? நியாயம் தானே சார்? நியாயம் தானே சார்? சார் விஸ்வநாதன் ஆனந்த விட நம்ம ஆண்டவர் பல கோடி மடங்கு பெரியவர் சார். கைத்தட்டுங்க சார். உங்களை உயர்த்த தேவன் ஆசைப்படுறார் சார். உங்களை ஜெயிக்க வைக்க ஆண்டவர் ரெடியா இருக்காரு சார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க கோஆபரேட் பண்ணுங்க சார். ஏன் சார் ஆண்டவரை மட்டுப்படுத்துறீங்க? ஒரு விஸ்வநாதன் ஆனந்தன் தனக்கு பெறக்கூடிய பிள்ளைய வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியனா மாத்தணும். அவன் தூங்கும் போது வரும்போது கனவு கண்டு கொண்டிருக்க. உன்னை குறித்து என் தேவன் கனவு காணுவாரா காண மாட்டாரா? கனவு வைத்திருக்கிறார் ஐயா. நீயும் நானும் மேல வரணும், சாதிக்கணுங்க தாங்க தேவ திட்டம். உட்காந்துட்டு பண்ணி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு ஏதாவது சோறு கிடைச்சா போதும், மத்தியானம் சோறு கிடைச்சா போதும், மூடுறதுக்கு துணி கிடைச்சா போதும் உட்காந்துட்டு இருக்காதீங்க. கண்ணை நேரிட்டு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை கூப்பிடும் போது எப்படியோ வெளியே கொண்டு விட்டு தொலைஞ்சிட்டேன், கேடு கட்டு போ அப்படின்னு விட்டாரா? கூப்பிடும் போதே சொல்லி கூப்பிட்டார். என்ன தெரியுமா கூப்பிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். கைப்பற்றுங்களேன். இதாங்க உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுடைய திட்டம். உன்னை குறித்து உனக்கு திட்டம் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த பிள்ளை என்ன படிக்க போறீங்க ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனால் தேவனுக்கு திட்டம் இருக்கிறது சார். உங்களை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லிதான் கூப்பிட்டார். சும்மா ஒண்ணு கூப்பிடல ஆண்டவர். எதோ வெளியே வந்தனே எப்படியோ எக்கடு கட்டு போன விட மாட்டேன். உன்னை கொண்டு போய் அங்க சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார் சார். அவர் கைவிட மாட்டார். அவர் மகா அற்புதமான ஆச்சரியமான ஒரு தேவன். ஆகவே இந்த யெகோவா ஈரேயை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த யெகோவா ஈரேயை பயன்படுத்துங்க. ஒரு பிரச்சனை வந்தனே கவலைப்படாதீங்க. கர்த்தாவே எனக்கு அந்த பிரச்சனை இன்னைக்குதான் தெரியும், ஆனா அந்த பிரச்சனை வரும்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். புரியுதுங்களா? புரியலீங்களா? தெரியும். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு உலக மனுஷன் சொல்றான். உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வேணாமா? வெளிப்பாடு ஒண்ணு வேணாமா? உப்பத்தவன் தண்ணி குடிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்ப தாகன்னு ஒன்ன வச்சு ஆண்டவன் தண்ணீர்னு ஒண்ணு வைக்காமலா வச்சுட்டான் சார். யோசிக்கும் சின்ன பிலாசபி சார். தாகம் இருக்குது ஆனா தண்ணியே உலகத்தில் இல்ல. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இந்த உலகமே சர்வைவ் ஆகாது, எக்ஸிஸ்ட் பண்ண ஆக முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப தாகத்தை வச்சவன் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரையும் இறைவன் எங்கேயோ வச்சிருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு அழகான விஷயம் சொல்றேன், நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது நான் வச்சுக்கோங்க. பிசாசு ஞானம் உள்ளவன் யாருங்க? தேவன் சர்வ ஞானம் உள்ளவர்.
இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நீங்க எழுதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் சொல்றேன், ஒரு கதை சொல்ல போறேன். இப்ப பிசாசு ஞானம் உள்ளவன், பிசாசு ஞானி, தேவன் சர்வ ஞானி. நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு உங்க இருக்க எண்ணத்துல அறிய முடியாது. எதிர்காலத்துல சும்மா அவன் கதை, இறந்த காலத்தை வச்சுதான் அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாவம். எதிர்காலம் அவங்க கையில கிடையாது சார். புரியுதா புரியலையா? நாளைக்கு இதை கவுத்துலான்னு அவன் பிளான் போட்டுக்கிறான். கத்தரை விட்டுருவாரா? நாங்க கேள்வி பதில் சொல்லு. கத்தரை விடுவாரா? கம்மே போறன்னு அவனால புரட்ட முடியாது சார். அவனா கம்மு போறது, புரியுதா? அவன் திட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா அவன் ராஜாவா இருப்பான், விட மாட்டார். ஆனா அவன் கணிக்க முடியாது, அவன் ஃபியூச்சர் கணிக்க விட மாட்டார் கத்தர். அவன் கடவுள் கிடையாது சார். கத்தருக்கும் இருபத்தி என்ன இருக்குன்னு தெரியும், முக்காலமும் கத்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி. இவன் சர்வ ஞானி கிடையாது, பயப்படாதீங்க. உன் அந்நிய பாஷை கூட அர்த்தம் தெரியாத வேலைக்கு அவன் ஞானி. இப்ப சர்வ ஞானி. இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், நான் வச்சுக்கோங்க. தண்ணீர் தாகம் போட்டுட்டீங்களா? தாகம் தண்ணீர் போடுங்க, அதெல்லாம் பிலாசபி. தாகம் தண்ணீர் எடுத்துக்கோங்க. பேப்பர் தானே கேட்கிறாரு, எடுத்துக்கோங்க. ரைட். ஐயா முக்கியமான அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்குது, அதுக்கு ஒரு பேப்பர் வந்து எடுத்து கொடுங்க. எழுதுறதுக்கு கவனிங்க. ஏதோ இங்க நோட்டீஸ். இப்ப கவனிங்க, நான் சொல்றது புரியுதானு பாருங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு தென் தேசத்து ராஜஸ்திரி சேபா மகாராணி வரா. நல்லா கவனிக்கணும். எப்படி வந்தா தெரியுமா? ஏன் வரா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இவனுடைய அறிவை ஞானத்தை கேள்விப்பட்டு, என்னமோ இவனை போய் ஞானி ஞானிங்கிறாங்களே, இவனை போய் ஞானி ஞானிங்கிறாங்களே, நாம சோதிச்சு பார்ப்போம். நான் தானே ஞானி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அதான இயற்கை. ஒரு ஞானி தான் ஞானியை பார்க்க போவோம் இல்லையா? என்ன இவனை போய் ஞானிங்கிறான், சரி அவனுக்கு முன்னாடி நம்ம ஞானத்தை காட்டுவோம் அப்படின்ட்டு காசு கொடுத்து விடுகதையை கண்டுபிடிச்சு, அந்த காலத்துல அறிவு சோதிக்க அதான். இன்னைக்கு ஐக்கியூ டெஸ்ட் கேள்வி கேட்கறோம், ஆனா அன்னைக்கு அது இல்ல. விடுகதையை போட்டு விடுகதை அவுத்தான் ஞானி. அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை விடுகதையும் சேர்த்து கையில எடுத்துக்கிட்டு இவ சேபா எங்க போறா? ராஜா கட்ட போறா. விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இவ கஷ்டமான கேள்வி ஒவ்வொன்னா கேட்கலான்னு இவ வாயை திறந்து விடுகதையை விடுவிக்கிறதுக்குள்ள அவன் பதில டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது கத்தர் கொடுத்த ஞானம். இது யார் கொடுத்த ஞானம்? கத்தர் கொடுத்த ஞானம். பைபிள் சொல்லுது, சாலமோன் விடுவிக்காத ஒரு விடுகதையும் இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். சார் நான் சாலமோனை பத்தி பேசல, சேபா தேச ராஜஸ்திரி பத்தி பேசல, பிசாச பத்தி ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். கை தட்டுங்க. பிசாசு எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வந்தால் அந்த சிக்கலை விடுவிக்க உன் தேவனுக்கு ஞானம் உண்டு. கைகளை தட்டி கத்தரை ஆராதிப்போம். உன் எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வந்தால் அந்த சிக்கலுக்கு பதிலை கத்தரை வைத்திருக்கிறார். ஐயா நீயும் நான் ஆராதிக்கிற தேவன் சும்மா என்னமோ நினைச்சிட்டு இருக்காதுங்க. அவன் இவ்வளவுதான் பெரிய விடுகதான் கொண்டு போடுவான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிராக்டிகல் லைஃப்ல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க. உன் தேவனை தீர்த்து வைக்க போகிறார். கையில தட்டி சொல்றீங்க, உன் தேவனால் தீர்க்க முடியாத ஒரு சிக்கல் இந்த உலகத்தில் கிடையாதையா. எவ்வளவு பெரிய சிக்கல் வாழ்க்கையில பிசாசு கொண்டு விட்டாலும் அந்த சிக்கலை கண் மூடி கண் திறப்பதற்குள்ளாக அறுக்கிறதுக்கு உன் தேவனுக்கு ஞானம் இருக்கிறது. அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். ஞானம் உள்ள பிசாசுக்கு பிரச்சனை கொண்டு வந்து தெரிஞ்சா, சர்வ ஞானம் உள்ள தேவனுக்கு அந்த பிரச்சனையை அறுக்க தெரியாதா? விடுவிக்க தெரியாதா? முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க சார். சர்வ ஞானம் உள்ள கர்த்தர் உங்களோட இருக்கிற கர்த்தாவே உங்களுடைய ஞானம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த சர்வ ஞானத்தை தேவன் இப்ப யாரு மூலியமா வெளிப்படுத்த நினைக்கிறீங்க? உங்க மூலியமா தான் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் உன்னை வச்சு அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாம ஆக்க போகிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை சார், திரும்பவும் சொல்றேன் சார், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகட்டும், இந்த வியாதிக்கு உலக வரைக்கும் மருந்தே இல்லைங்கிற ஒரு வியாதி கிறிஸ்தவனுக்கு வந்தாலும் அந்த வியாதியில் அந்த கிறிஸ்தவன் சாக மாட்டாயா? கைத்தறி நடிசல் பார்க்கலாம். அவன் சாக மாட்டான், அவன் சாக மாட்டான். கர்த்தர் விடுவிக்கிறவர், கர்த்தர் காக்கிறவர். அவருக்கு அவரால் விடுவிக்க முடியாத ஒரு விடுதலை கிடையாது. நீங்க நம்புறீங்களா பிரதர்? சாலமோனால விடுவிக்க முடியாத விடுதலை இல்லைன்னா நான் ஆண்டவரை பார்க்கிறேன். கர்த்தாவே நீ கொடுத்த பிச்சை அந்த ஞானம், அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு விடுதலை அவுத்தானா? ஞானத்தின் பிறப்பிடமே, என் ஞானத்தின் ஊற்றே, என் ஞானத்தின் இருப்பிடமே, நீ உனக்கு முன்பாக உலகத்தில் ஒரு விடுதலையும் இல்லை ஆண்டவரே. அவர் ஜெயிக்கிறவர். நமக்காக அவர் ஜெயித்து உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் எங்க திரும்பி பார்த்தாலும் தோல்வியின் வாடை கூட நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தோல்வியின் வாடை கூட கிடையாது. கண்களையும் போடுங்க, நாம் ஜெபம் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட் எடுத்துனா அரை மணி நேரம் ஓடிடும். கண்களையும் போடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்கறங்க அல்லையா? ரத்தத்துல போகணும் சார். சார் உங்க ரத்தத்துல ஊட்டணும் சார். உங்க ஒரு புருஷனை பத்தி யாராவது சொல்லி தரணுமாங்க? நான் கேட்கிறேன். ஒரு அம்மா கிட்ட போய்
பக்கத்து வீட்டுல போய் பார்வதி போயிட்டு உன் புருஷனுக்கு இட்லி பிடிக்கும் சட்னி பிடிக்கும்னா இது நல்ல விஷயமா? திருச்சபைக்கு இயேசுக்கு மணவாளனாக இருக்கிறார், நம்ம மணவாட்டியா இருக்கிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் பண்ணும்போது கத்தட்ட மன்னிப்பு கேட்டு பிரசங்கம் பண்றேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க சபைக்கு புருஷனா இருக்கிறீங்க, இவங்க எல்லாம் பொண்டாட்டியா இருக்கிறாங்க, உங்களை பத்தி நான் சொல்றேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, அதிக பிரச்சனை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் வரேன். உங்களை பத்தி நான் சொல்லணுமா? இயற்கையாகவே உங்களுக்கு அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கணும். இயற்கையாகவே நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடு வேணும். அந்த வெளிப்பாடு இல்லாதனால இப்ப நாங்க வந்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லாதீங்க, இப்பயும் விட்டுறாதீங்க. உங்க ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. என் ஜனங்கள் பணம் இல்லாமையினால் சங்காரமாகல, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். கண்களை மூடுங்களேன், கொஞ்ச நேரம் ஆண்டோட பேசுங்க. கண்களை மூடுங்க. அவர் நாமம் 2 வெளிப்பாடு கொடுத்திருக்கிறேன். ஒன்னு எல்ஷடா இன்னும் முடியல. எல்ஷடாயை பத்தி நான் ஜனவரியில் நிச்சயமா எடுப்பேன். எல்ஷடா 30 புள்ளி தான் வச்சிருக்கிறேன். அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் தான் சொல்லியிருக்கிறேன். அக்கார்டிங் டு ஹிஸ் விஸ்டம், அவருக்கு 1000 வழி சார். மனிதனுக்கு ஒரு வழியுமே இல்லாத நேரத்துல, எல்லா வழியும் அடைப்பட்ட நேரத்துல, உன்னை என்னை அழைத்த தேவன், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு 1000 வழிகளை கத்தர் வைத்திருக்கிறார். உன் கண்ணுக்கு வழி தெரியாம இருக்கலாம் சார், தேவனுக்கு 1000 வழி இருக்குது. அவருடைய ஞானத்தின்படி போஷிப்பார். காக்கா கொண்டு சோறு போடுமா? போட வைப்பாரு கத்தர். காக்காக்கு கொடுக்கிற புத்தி கிடையாது, எடுக்கிற புத்தி உள்ள காக்கா வச்சு உன்னை கொடுக்க வைப்பார் கத்தர், வாழ வைப்பார் கத்தர். அவருக்கு 1000 வழி இல்லைன்னு சொல்லாத. பின்னாடி சேனை, முன்னாடி செங்கடல். ஐயோ இனிமே வழியே இல்லை, உனக்கு வழி இல்லை, எனக்கு வழி இருக்கு. இதோ செங்கடல் 2ஆக பிறக்கிறேன் உனக்காக. சோத்துக்கு வழியே இல்லை, வனாந்தரம். உனக்கு வழி இல்லை, எனக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. ஆகாயத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறேன். தண்ணிக்கு வழியே இல்லை, சுத்தி பார்த்துட்டோம். மோசையாக என்ன செய்ய வேண்டும்? இந்த பாறையிலிருந்து உன் தண்ணீரை தாகத்தை தீர்க்க என்னால முடியும். எனக்கு வழி உண்டு. கறிக்கு என்ன செய்வ? உனக்கு வழி இல்லை, எனக்கு வழி இருக்கிறது. கைத்தட்டி நடி செலுத்துங்க. நீ என்னைக்கு வழி இல்லைன்னு சொல்றியோ அன்னைக்கு ஆண்டவர் 1000 வழியோடு கையோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவன், உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். வழி இல்லைன்னு பேட்டாதீங்க. வழி உனக்கு இல்ல, கர்த்தருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. கண்களை மூடுனா கண்கள் தந்துருந்தாங்க. கொஞ்சம் ஆண்டவர் பாருங்க. ஸ்தோத்திரப்பா. அவரை மட்டுப்படுத்தாதீங்க, தயவு செய்து அவரை மட்டுப்படுத்தாதீங்க. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்ததெல்லாம் போதுங்க, நீங்க லிமிட் பண்ணாதீங்க. அவரை நீங்க எந்த டப்பாக்குள்ளையும் போட்டு மூட முடியாதுங்க, எந்த ஞானத்தாலே அளந்துட முடியாதுங்க. உங்க ஞானத்தின் ஞானம் எல்லாம் அவருடைய பைத்தியத்திலும் பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுங்க ஐயா. அவர் வல்லமை புரிந்தவர் ஐயா, வல்லமை புரிந்தவர். மோசே போய் ஐயோ கோச்சிக்காத ஆண்டவரே, தப்பு பண்ணிட்ட, அவசரப்பட்ட, வாயை விட்டு புண்ணாக்கிக்கிட்ட பட்டாய் சார். 30 நாள் எப்படியா நீ கறி போடுற? ஏதாவது இருக்குதா? எங்காவது தின்னும் போது சட்டை பாத்தியா? என்ன நினைச்சிட்டு நீ வாழ விட்ட? இப்படியும் மோசம் போல கணக்க நம்பரை மாத்து, 30 3 ஆக்குங்கிறான். 30 300 ஆக்குவேன் 30 3 ஆக்க மாட்டேன். இது நடக்குமோ நடக்காது என்று நாளை நீ காண்பாய். ஒரு காத்து, ஒரு கீழ்காற்று உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தில் வீசினா, இடம் சொல்லாத காளைகளை கத்த உன் காலில் கொண்டு பண்ணுவாரையா? நீ தேடி பிடிச்சி 5 காடை கத்தர் கொடுத்தா எண்ண முடியாத காடைகளை கத்தர் தருவாரையா? அவர் நம் தேவன், அவர் நம் தேவன். எப்படின்னு கேட்காத. கத்தர்ட்ட போகும்போது எப்படி சரின்னு கேட்காத, சரி எப்படின்னு கேட்கணும். நீ சொன்னது சரி எப்படின்னு கேட்கணும். எப்படி சரின்னு கேட்டா தலகணும், சரி எப்படின்னு கேட்டா அது தாழ்மை. கத்தர் சொன்னா அதை செய்வாங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்து எப்படி என்று கேள், கத்தர் செய்வார். பிரியமானவர்களே, அவர் எல் ஷடாய். எவ்வளவு கொடுத்தாலும் அவர் சொத்து தீராதுங்க. அவர் கை பெருசுங்க, அவர் மனசு பெருசுங்க, அவர் உள்ளம் பெருசுங்க. அவர் தூக்கி கொடுத்தாரு, உங்களால வாங்க முடியாதுங்க. இடம் கொள்ளாமல் போதும் வரைக்கும் தாங்க ஆசீர்வதிப்பாரு. பாத்திரம் நிரம்பி வலியதாங்க அவர் ஆசீர்வதிப்பாரு. வள கிளிய தாங்க ஆசீர்வதிப்பாரு. படகு முழுக தாங்க ஆசீர்வதிப்பாரு. சார் ஒரு நிமிஷம் யோசிங்க. கத்தருக்கு கண்ணு இல்லையா, அறிவு இல்லையா, மூளை இல்லையா? படகு முழுகுது, ஏன் அறிவு இல்லையா? வள கிளியுது, அறிவு வேணாமா? வள கிளியாதவர்கள் மீன் தரக்கூடாதா? பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது தாவீது சொன்னானே. ஒரு நிமிஷம் யோசிங்க சார். கத்தருக்கு மூளை இல்லையா, கண்ணு இல்லையா சார்? பாத்திரம் நிரம்பிடுச்சு, யாராவது ஊத்துவாங்களா சார்? ஆண்டவர் ஊட்டுவார். கை தட்டுங்க, அதுதான் அவருடைய கேரக்டர். கை தட்டுங்க. சோத்திரம். நிரம்புற அளவுக்கு ஊத்துற மனுஷன் நிரம்பி வலிஞ்சு ஓடுகிற அளவுக்கு ஊற்றிக்கொண்டே இருப்பவர் உன் தேவன், என் தேவன் எல் ஷடாய்.
அவர் எல்ஷடாய்ங்க. ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. கண்ணு இல்லையான்னு கேட்காத. ஏன் தெரியுமா ஊத்துறாரு? ஏன் தெரியுமா ஓடுது? அப்பதான் நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு 4 சப்பாத்தியாவது எடுத்து தருவ. அப்பதான் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ஜாக்கெட்டாவது எடுத்து தருவ. உன் வீட்டுல பிரியாணி மிச்சமானதான் நாங்க தருவேன். அல்லனா நீ தானே தும்பிக்கிட்டு இருப்ப. நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஊருக்கு தெரிய வேணாமா? இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கு என் பிள்ளைய ஆசீர்வதிச்சாதான் அவனை நான் ஆசீர்வதிச்சது ஊருக்கு தெரியுமையா? அதற்காக நான் ஆசீர்வதிக்கிறேன். பெலிஸ்தியர் ஈசாக்குடைய சொத்தை கண்டு பொறாமை கொண்டார்களா பெலிஸ்திய ராஜாக்கள்? அப்படி ஒன்னு ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அப்படி ஒன்னு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நாமம் எல்ஷடாய். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவரே நம் தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாரும் ஒரு சொல்லுங்க, என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன். என் தேவன். என் பணம் அல்ல, என் வேலை அல்ல, என் சபை அல்ல, என் தேவன். என் தேவன் எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும், என் எல்லா குறைவுகளையும் தமது ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார், சப்ளை பண்ணுவார், சந்திப்பார். நான் பரிபூர்ணம் அடைந்தேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கும், ஆனால் எனக்கு பட்டினி கிடையாது. எனக்கு குறைவுபடாது. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். நீங்கள் நினைத்ததை விட ஆண்டவர் பெரியவர். கனவு கண்டதை விட ஆண்டவர் பெரியவர். உன் அறிவுக்கு புத்திக்கு எட்டாதவர் அவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அவர் நாமம் யெகோவா ஈரே. கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு சரணம் பாடியெல்லாம் கண்களை மூடி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். சொல்லுவோம், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. சொல்லுவோமா, எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்ஷடாய் எல்ஷடாய். ஒரு வெளிப்பாட்டோட புறப்பட்டு போங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னது போல எல்ஷடா என்கின்ற மாபெரும் வெளிப்பாட்டை உங்கள் மத்தியில் ஒரு புள்ளியை போல நான் வைத்து விட்டு போகிறேன். இந்த நெருப்ப ஊதி இந்த உலகத்தை காட்டி கொளுத்துகிற அக்கினியாக உங்களால மாற்ற முடியும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டை தருவாராக. உங்கள் வாழ்க்கையில எல்ஷடாய் தேவன் வெளிப்படுவாராக. உங்கள் வாழ்க்கையில யெகோவா ஈரேவாக தேவன் வெளிப்படுவாராக. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவ நாம் ஜெபிப்போம். எல்லாம் அப்படியே எழுந்திருப்போம். ஹல்லேலூயா.